நாம் குருபூஜை கொண்டாடுகிறோம் என்பதுதான் அதோட தாற்பயம். தனித்தனியா இந்த நாள் சொல்ல முடியாதுங்கிறதுனால வருஷத்தோட கடைசி நாளா இருக்க அந்த பங்குனி கடைசி நாள், அதனால அந்த தொகையடியார்களுக்கு அன்று நாம் குருபூஜை கொண்டாடுகிறோம். மன்னிக்கிறோம். அது ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம் இன்னும். ஏன்னா அப்பதான் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. காமெண்ட்ரி பண்ணிக்கலாம். ஐயா, திருக்கைலாய பரம்பரை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா ஐயா? இன்னைக்கு நம்ம டாபிக் அதுல இருந்து ஆரம்பிக்க போகுது. அதனால வருத்தப்பட வேணாம். கைலாய பரம்பரையை தான் முழுசா இன்னைக்கு நம்ம விவரிக்க போறோம். கைலாய பரம்பரைனா என்ன, சந்தானம்னா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு முழுசாவே பார்க்க போறோம். பெரும்பாலான பகுதி இந்த கைலாய பரம்பரை பற்றி தான் இந்த அமையும். அது வழக்கமாவே சொல்றேன். சரி. அதாவது சிவபோகசாரம் அப்படிங்கிறது, சிவம்னா எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈடு இணையற்ற மெய்ப்பொருள் என்பது சிவத்திற்கு அர்த்தம் பண்ணி பார்க்கிறோம். போகம் என்றால் அதனுடன் தோய்ந்து அதை அறிந்த முறை. அப்போது சிவனோடு இடைவிடாது தோய்ந்து ஒரு நிஷ்ட நிலையிலே இருந்து அனுபவித்ததை எல்லாம் ஒரு சாரமாக நமக்கு நம்முடைய பரமாச்சாரியர் குருஞான சம்பந்தர் அப்படியேதான் அந்த சிவபோகசாரம் அப்படிங்கிற நூல். அவர் நிஷ்டானுபூதியில இருந்து பெறப்பட்ட செய்திகள் அத்தனையுமே அந்த சிவபோகசாரம் அவர் தொகுத்து கொடுக்குறாங்க. அது முக்கியமான செய்தி. அதுல சிவபோகசாரத்தோட கருத்து, மைய கருத்து, ஒரு வித்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லாம் சிவன் செயல் என்று அறிவது. அந்த ஒரு கருத்தை தான் பல இடத்துல அவர் வலியுறுத்துறார். அதுல முக்கியமா சொல்றது குருவே சிவன் அப்படிங்கிறத இன்னும் வலியுறுத்துறார். இன்னும் பல செய்திகள் சிவபோகசாரம் எல்லாம் நம்ம 26வது சுவாமி சண்முகதேசிக சுவாமிகள் சொல்லும் போது அப்படியே எடுத்தாலும் இப்ப எல்லாம் சிவபோகசாரம் எல்லாம் படிக்கிறோம், சொக்கானந்தம் எல்லாம் படிக்கிறோம். உண்மையை சொல்ல போனா 14 சாஸ்திரமும் நல்லா கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சிவபோகசாரத்துக்குள்ளே வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா பண்டார சாஸ்திரங்களில கூறப்படும் கருத்தானது ரொம்ப நுணுக்கமானது. அது இந்த 14 சாஸ்திரம் படிச்சாதான் அதோட பொருள் என்ன அப்படின்னு தெரியும். அவர் எடுத்தோன்னா 6 தத்துவம் எது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாரு. அங்க எடுத்தோன்னா எல்லாம் கிடையாது. 6 தத்துவமும் மாணவம் வல்வினையும் சொல்லிட்டு அவர் பாடிட்டு இருப்பாரு. அப்ப 6 தத்துவங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சனால சாஸ்திரம் படிக்கணும். அப்போ பண்டார சாஸ்திரத்தில் தலையாய நூலாக நாம் போற்றுவதுதான் அந்த சிவபோகசாரம் அப்படிங்கிற தர்மியாதீனத்திற்கு குரு முதல்வராக இருந்த குருஞான சம்பந்தர் இயற்றியது.
லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்க. சிவா. ரைட். அறிமுக உரை கொடுக்குறீரா? அறிமுக உரை கொடுக்குறீரா? கொடுத்துருவோம். ரைட், நன்று. ஆரம்பிங்க சிவா. கொடுப்போமா? இப்ப மொத்தம் 10 பேர் தான் இருக்காங்க போல் இருக்கு. ஆரம்பிச்சிருவோம். ஆரூரா, தியாகேசா, பக்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்காழிவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர். சக்தியாய் சிவமாய் உலகளாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கும் ஓர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் குழாவினரே. உனக்கு பணி செய்ய உந்தனே என்னாலும் நினைக்க, உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மடனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா. இல்லாமல்ல அம்மையப்பரின் பொன்னார் திருவடி மலர்களை போற்றி மகிழ்ந்து திருவருளையும் குருவருளையும் சிந்தித்த முகமாக இன்றைய தினம் குறிப்பிட்ட வகையிலே 2ஆம் வகுப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நம்முடைய வகுப்பானது துவங்கிவிட்டாலும் முறையாக இன்றைய தினமே வகுப்பு துவங்குவதாக இருக்கிறது. ஏன்னா முதல் வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பாகவே நமக்கு அமைந்தது. இந்த வகுப்பு நமக்கு இன்றைய வகுப்பிலிருந்து பாடங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல இந்த உயிர் கதி பெற வேண்டுமாயின் அதற்கு கண்டிப்பாக உறுதி தமக்கு துணையாக இருப்பது குருநாதனுடைய திருவடி. அந்த குருவருள் வழி திருவருள் வாய்க்கப்பெற்ற அருள் நூல்கள் சித்தாந்த சாத்திரங்கள் ஆகும். ஏற்கனவே அடியின் சென்ற வகுப்பிலே சொன்னது போல வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், தோத்திரம், சாத்திரம் என்று தர்மியாதீனத்து 26வது குருமகா சன்னிதானங்கள் விளக்கி காட்டுகின்ற வகையிலே சைவ சமய நூல்களாக நாம் பார்க்கிறோம். அதிலே நமக்கு சாத்திரங்கள் என்பது ஐயா அவர்கள், நம்முடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அணைய ஐயா அவர்கள் விளக்கி சொன்னார்கள். தோத்திரத்திற்கு நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்திரத்தினை உணர்ந்தால் மட்டுமே முடியும் என்ற வகையிலே சித்தாந்த சாத்திரங்கள் என்று மெய்கண்ட சாத்திரங்களாக சொல்லக்கூடிய அந்த 14 அடிப்படை நூலாக இருக்கக்கூடிய உண்மை விளக்கமானது அன்பர்களுடைய அநேக அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எடுப்ப உண்மை விளக்கத்திலிருந்து துவங்கலாம் என்று ஆசிரியர் இசைந்துள்ளபடியாலும் இன்றைய வகுப்பானது இனிதே துவங்கியுள்ளது. இன்றையிலிருந்து வகுப்பு மாதந்தோறும் 4 வகுப்புகளாக சனிக்கிழமை தோறும் கதிரவன் சொல்லியிருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து மாலை நேரத்திலே 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை நிகழும். இந்த வகுப்பிலே அன்பர்களுடைய சிவனைய செல்வர்களுடைய ஈடுபாட்டின் மிகுதி கருதியும் விண்ணப்பத்திற்கு ஏற்றபடியும் ஒரு சிறப்பு வகுப்பாக ஏதேனும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் வகுப்பு எடுத்து தர நம்முடைய ஆசிரியர் இசைந்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்து கொண்டு மிக முக்கியமான ஒரு கடமையாக அனைவரும் ரொம்ப முக்கியமா இப்ப ரொம்ப கதிரவன் அண்ணா இப்பதான் வலியுறுத்தி சொன்னது என்ன விஷயம்னு கேட்டா, இதை ஏதோ ஒரு இணைய வகையில ஆன்லைன்ல எடுக்கிற வகுப்பு தானேன்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய சௌகரியத்துக்கு இருக்கலாம் என்று இல்லாம ஒரு பயபக்தியோட இது பதிவாக்கியமாக அமைவது
நமக்கு இது இந்த நிலையிலிருந்து மானிட நிலையிலிருந்து உயர்கதி பெறுவதற்கு உதவக்கூடிய நூலாக இருக்கின்றபடியாக இதற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் உண்மையிலே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 26வது சன்னிதானங்கள் எல்லாம் தர்மயாதீனத்தின் 26வது குருமூர்த்திகளாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் புத்தகத்தை சரஸ்வதியாகவே பாவிக்க வேண்டும். அவர் கண் முன்பாக அவருடைய மாணாக்கர் யாரேனும் எங்களுடைய அடியனுடைய ஆசிரியர் எல்லாம் அவர்களிடம் பாடம் கேட்கும் போது புத்தகத்தை கீழே வைத்து விட்டு போனால் திட்டுவார்களாம். புத்தகத்தை கீழே எல்லாம் வைக்காதப்பா, மேசையில வச்சுட்டு போ, அது சரஸ்வதி, நாம அதுக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் அது நமக்கு பயன்பா அருள் தரும் என்ற வகையிலே அவர்கள் அருள் செய்த அந்த வகையிலே இந்த நூல் அந்த வகையிலே நாம் இப்போது இணைய வழியிலே இருந்தாலும் நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சைவர் என்பதற்கு முதல் அடையாளமாக நெற்றி நிறைய திருநீர், ஆண்களாக இருந்தால் 3 கைகளால் நல்ல கைகளால நெத்தி நிறைய திருநீர். அணையாவை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு இட்டிருக்கிற மாதிரி நெற்றி நிறைய திருநீர் பஸ்மதாரணம் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் குருநாதனுடைய அதிகாரம் கேட்டு தீட்சை பெற்றவர்கள் திருவேடத்திலையும் முழுமை திருவேடத்திலையும், தீட்சை ஆகாதவர்கள் திருநீர் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாய விதியாக வேண்டுகோளாக அன்பர்களிடையே இந்த குழுவினரால் வைக்கப்படுகிறது. இன்றைய தினம் விநாயகருடைய காப்பு செய்யுளானது சிந்திக்கப்பெற இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக சைவ சமயத்தினுடைய சில அடிப்படை செய்திகள், சைவ சமயம் போன வகுப்பிலே ஆரம்பிச்சாங்க. சைவ சமயத்தை பற்றிய ஒரு அடிப்படை செய்திகள் என்னென்று சொன்னால், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அது சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே சைவம்தான் அறுவகை சமயம் என்று சொல்லக்கூடிய கணபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம், சைவம், வைணவம். இதிலே இந்த அறுவகை சமயங்களையும் ஒன்றே அடக்கிய ஒரே சமயமாக இருப்பது சைவம்தான். அந்த சைவ சமயத்தினுடைய மேன்மைகள், கைலாய பரம்பரை மரபு, இது எல்லாவற்றையுமே ஒரு தெளிவாக விளக்கிவிட்டு ஒரு நூலுக்கு முன்பு செல்வதற்கு முன்பு ஒரு நூன்முகமாக கொடுத்துவிட்டு அறிமுக வகுப்பாக அமைந்துவிட்டு பிறகு முழுமுதற் கடவுளாக விநாயக பெருமானை வழிபடுகின்ற அந்த மரபினாலே விநாயக பெருமானுக்கு ஆசிரியர் எழுதியிருக்கின்ற அந்த காப்பு செய்யலையும் சிந்தித்த வண்ணமாக இன்றைய வகுப்பானது நிகழும். அன்பர்கள் அனைவருக்கும் நாளைய தினம் இன்றைய தினமே வருகிறது. ஆகையினால் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணமாக அடியேன் அமைகிறேன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மணவாசகம் கடந்த நின்னை மத்தோன் மத்தனாக்கி இனமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்தபடிரு அறியேன் பரஞ்சுடரே. இல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவருளையும் அடியேனுக்கு பொற்பரிசித்தருடைய எங்கள் தர்மயாதீன தேசிகமூர்த்திகள் தம் குருவர்களையும் சிந்தித்து என்றும் என் சிந்தையில் பேராதிருந்து சிவானுபவம் விளைத்தருளும் தர்மயாதீன 26வது மகா நிதானங்கள் ஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தம் பொன்னாறு திருவடிகளை உள்ளே உயிரிக்கொண்டு தொடங்குகின்றேன். முதன்மையாக அறுவகை சமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டார் லட்சுமி நாராயண ஐயா. அறுவகை சமயங்கள் என்பது அது கிடையாது. அது பிற்காலத்திலே அது வந்ததானே தவிர்த்து இப்ப திருவாசத்துக்கெல்லாம் ஒரே எழுதுறவங்களே அறுவகை சமயம் போட்டு இதை பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அன்று அது வேற. நம்ம பின்னாடி வரும் வகுப்புகள் அது என்ன நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல எடுத்த உடனே போன வகுப்புல நாம் சிந்தித்தது என்ன இல்லாம்னா, சைவ சமயம்னா என்ன, சமயம்னா என்ன, மதத்திற்கும் சமயத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, சைவ சமயத்தின் குறவர்கள் யாரு, அக்குறவர்கள் அருளிய நூல்கள் என்ன, நூல்களின் பிரிவு சாத்திரம் தோத்திரம் என பிரித்ததன் காரணம் என்ன, சாத்திரத்திற்கும் தோத்திரத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்து தொடங்கினோம். அந்த வகையிலே இன்றும் சைவ சமயம்னா என்ன அப்படின்னு பொதுவாக ஒரு சிந்தனை செய்து அதன் மேற்படி நாம் போகலாம் என்று ஒரு எண்ணம். சைவ சமயம்
சிவனுடன் சம்பந்தமாகுதல், சைவன் தான் யார் என்பதை முழுமதையாக அறிந்து சிவபெருமானை சார்ந்திருப்பவன் சைவன் என்பதை போன வகுப்பிலே கண்டோம். அப்ப அந்த சைவ சமயத்திற்கு மூல நூலாக அமைபவை 2, வேதம், சிவாகமம் அப்படின்னு பார்த்தோம். வேதம் என்பது பொதுவாக சொல்வதாகவும் சிவாகமங்கள் சிறப்பாக சொல்வதாகவும் இருக்கும் என்று பார்த்தோம். அதாவது வேதம் சிவபெருமானை எப்படி கூறுகிறது அப்படின்னு கேட்டா சத் அப்படின்னு சொல்லிடும், அது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த அது எதுன்னு சொல்றது சிவாகமங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். வேதங்கள் எல்லாம் எங்கெல்லாம் பரம்பொருளை குறிக்கும் வார்த்தை வரும், அங்கெல்லாம் தத் 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 அப்படி வரும். அதனால்தான் சிவபெருமான் சொல்லும்போது தத் புருஷன் அப்படின்னு வருவாங்க. தத் வேதத்திலே தத் என்று சொல்லப்பட்ட பொருளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், அதான் தத் புருஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த அது எதுன்னு சொல்வது ஆகமங்களாக இருக்கிறது. அந்த வகையிலே வேதத்தை அடிப்படையாக கொண்டு விரிந்த சமயங்கள் பல. இப்போ சொன்னோம்னா இப்போ வைஷ்ணவம், மாயாவாதம் போன்ற சமயங்கள் எல்லாம் வேதத்தை அடிப்படையாக தான் வச்சிருக்கு. ஆனா வேதம் சொன்ன கருத்தை விரிவாக புரிந்து கொள்றது. அதனால்தான் சொல்லும்போது சேக்கிழார் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, வேதப்பயனாம் சைவமும் போல் அவர் போற போக்குல சொன்னாரு. சண்டீச நாயனார் புராணத்துல அந்த ஊரோட வர்ணனை சொல்லும் போது ஒரு உவமை தொகை அப்படியே சொல்லிட்டே வர்றார். பண்ணின் பயனாம் நல்லிசையும், கண்ணின் பயனாம் பெருகோடியும், விண்ணின் பயனாம் பொழிமழையும் அப்படி சொல்லிட்டே வரும்போது வேதப்பயனாம் சைவமும் போல் அப்படின்னு சொன்னார். வேத பயனாம் சைவமும் போல் அவர் சொன்ன உண்மையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த பொருளோட பயன் இல்லைன்னா அந்த பொருளுக்கே மதிப்பு இல்லைங்கிற அர்த்தத்துல போகுது. உதாரணம் பார்த்தோம்னா அவர் சொல்லும் போது விண்ணின் பயனாம் பொழிமழையும் அப்படின்னார். மழை தராத வானுக்கு என்ன பயன், அதுக்கு என்ன பெருமை, ஒரு பெருமையும் கிடையாது. சுவையில்லாத பழத்திற்கு என்ன இது பெருமை, ஒரு பயனும் கிடையாது. இசை இல்லாத பண்ணிற்கு என்ன பயன், அதுக்கும் ஒரு பயனும் கிடையாது. அதுபோல வேதப்பயனாம் சைவம்னு சொல்லும் போது வேதத்துல சிவபராக்கிரம ஏத்தாத்து இருக்கிற அந்த சமயம் எல்லாம் இருக்குன்னா அந்த சமயத்துக்கெல்லாம் ஒரு பெருமையும் கிடையாது, சுத்த விரல் அப்படின்றார். அந்த வகையில சைவ சமயம் என்பது வேதத்தின் பொருளாக இருப்பது. சைவ சமயத்தை தவிர்த்து வந்த சமயங்கள், வேதத்தை அடிப்படையாக இருக்கின்ற சமயங்கள் எல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்றார் யார் சேர்க்கிறார். வேதம்னு ஒரு மரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரத்தோட பயன்கள் பல. இலை, காய், பிஞ்சு, கனி, அதோட பார்க்குன்னு சொல்லக்கூடிய அதோட மரப்பட்டை, இத்தனையும் அதோட பயன் தான், வேதத்தோட மரத்தோட பயன். அப்ப வேதம்னு ஒரு மரமா எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரத்தோட மரப்பட்டையை எடுத்துட்டு போனவங்க பல பேர், மரத்தோட இலையை எடுத்துட்டு போனவங்க பல பேர், அதோட பிஞ்சு எடுத்துட்டு போனவங்க பல பேர், அதோட மலரை எடுத்துக்கொண்டவர்கள் பல பேர், அதோடைய காயை எடுத்துக்கொண்டு சென்று போனவர்கள் பலர். ஆனால் அதோட பழத்தை எடுத்து பழத்தின் ஜூஸ் போட்டு கொடுத்தா யாருன்னு பார்த்தா சைவ சித்தாந்தி அப்படின்னார் குமரகுருபரர். அந்த வகையில வேதத்தின் பயனாக இருப்பது, ஒரு மரம் இருக்குன்னா அதோட முழுமையான பயன் எது அப்படின்னு பார்த்தோம்னா பழம் தானே. மாமரம் இருக்கு, மாமரத்தோட முழு பயன் எது, அதோட பழம் தானே. அதுவும் பழத்தோட நிக்கலையா சைவ சித்தாந்தி, அதை ஜூஸ் போட்டு குடிச்சானா ஆறா இந்த அருங்கனி பிடிந்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம் அப்படின்னார். எவ்வளவு அருமையான ஒரு தொடர். அப்ப அந்த வகையில வேதத்தின் முழு பயனாக இருப்பது சைவ சமயம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி அந்த சைவ சமயத்திற்கு அந்த வேத சிவாகமங்களை அடியொட்டி வந்த நூல்கள் பார்க்கும்போதுதான் சாத்திரங்கள், தோத்திரங்கள். இந்த தோத்திரங்களை அருளி செய்தது பலர். நம்ம குறிப்பிட்டு சொல்றது 4 பேர் யாருன்னா ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், இந்த 4 பேர் சொல்றோம். இவர்களை எல்லாம் சமயக்குறவர்கள் அப்படின்னு நம்ம வரையறுத்தோம். இது இன்னும் சொல்ல போனா நம்ம பொதுவா சொல்வது 4 பேருன்னு. ஆனா இன்னும் ஒரு நுட்பமான சைவ சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 12 பேர்கள் சமயக்குறவர்கள் அப்படின்னு இருக்கு. தத்துவ பிரகாசம் இந்த நூல்ல எடுத்து பார்க்கும்போது 12 சமயக்குறவர்கள் சொல்லிட்டு ஒரு பட்டியல் வர்றாரு. அகத்தியர்லாம் வர்றாரு, அது வேற விஷயம், அதுக்குள்ள போகலாம். அப்படி சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சமயக்குறவர்கள் இந்த 4 பேர், சந்தானக்குறவர்கள் பார்க்கும்போது அது ஒரு 4 பேர்னு வச்சிருக்கோம் நம்ம. அந்த 4 பேர் யாரு? மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம்னு இந்த 4 பேர். இவங்க இந்த புறச்சந்தானத்துல 2 பிரிவு, புறச்சந்தானம், அகச்சந்தானம் அப்படின்னு. புறச்சந்தானம் என்பது என்னது அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுலகிலே நம்மை வாழ வைத்த குருநாதர்கள். புறவன் என்ற சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா குருநாதன் அர்த்தம். அதுவே அந்த ரகரம் மாத்தி போட்டோம்னா அதுக்கு வேற அர்த்தம், நரிக்குறத்தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த ரகரம் மாத்தி போட்டோம்னா அது வேற அர்த்தத்தை போகும், அந்த குலத்தை குறிக்கும் அது. ஆனா அந்த பெரிய ரகரம், அந்த ரகரம் போட்டோம்னா குருநாதன் என்ற குரு என்ற வடமொழி சொல்லுக்கு நேர்மறை பொருள் தமிழிலே குறவன் அப்படிங்கிறது. சண்முக குறவன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருமுக மடத்துல.
அப்படி குறவன் என்ற சொல்லுக்கு குருநாதன் என்று பெயர். சமயக்குறவன் என்று சொன்னால் சமயத்தை பரப்பிய குருநாதராக விளங்கக்கூடிய நால்வர், அது ஞானசம்பந்தர் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள். சந்தான குறவர் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இடைவிடாது வருவது அப்படின்னு பொருள். இடைவிடாது என்றொன்று வந்து கொண்டே இருக்கிறதோ அதற்கு பேர் சந்தானம் அப்படின்னு பேர். அப்போ விடாது இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிவாசர் எல்லாருக்கும் இது வேறுபாடுகள் உண்டு. திருநாவுக்கரசர் போயிட்டு ஒரு நூற்றாண்டு அப்புறம் தான் சுந்தரர் வரான்னு பாக்குறோம். அப்ப நடுவில் அந்த கேப் இருக்கு. ஆனா சந்தான குறவர்கள் அப்படி கிடையாது. 4 பேருமே தொடர்புடையவர்கள், 4 பேருக்கு தொடர்புடையவர்கள். திருவடி பேற்றிலே அவர்கள் வழி வழியாக வருபவர்கள், உபதேச பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சந்தான குறவர்கள் இந்த புறச்சந்தானம் என்பது மண்ணுலகத்தில் வந்து நமக்கு வழி வழியாக வந்த சந்தானம். இதற்கு முன்பு கைலைமால் வரையிலே இருந்தது, அது அகச்சந்தானம் அப்படின்னு பெயர். அதுல நந்தியம்பெருமான் தொடக்கமாக 4 பேர் இருக்காங்க. நந்தியம்பெருமான், அப்புறம் பரஞ்சோதி மாமுனிவர், நந்தியம்பெருமான், சத்தியஞான தர்சினிகள், பரஞ்சோதி மாமுனிவர், ஸ்ரீகண்டருத்தரன் சொல்லிட்டு அந்த 4 பேர் இருக்கு. அதுவும் வழி வழியாக உபதேச பரம்பரையிலே வருவது. இப்போ நம்ம எல்லாம் பார்க்கும்போது கைலாய பரம்பரை, கைலாய பரம்பரை இணையதளங்கள்லாம் போனோம்னு இப்ப நிறைய எங்க பார்த்தாலும் கைலாய பரம்பரை தான் வருது. கைலாய பரம்பரை இப்ப இருக்கிற நிலவையில இருக்கிறது 18 ஆதீனங்கள் தான். ஆனா இப்போ வாய்க்கு வந்தவன்லாம் தன் ஆதீனம்னு போட ஆரம்பிச்சிட்டான். 18 ஆதீனங்கள் தான் இருக்கு இப்போ நிலவையில. சித்தாத்வைத சைவ சித்தாந்த ஆதீனங்கள்னு சொல்றது 18 தான். ஆனா அதுக்கு முன்னாடி பல ஆதீனங்கள் இருந்ததுன்னெல்லாம் குறிப்பு இருக்கு. அந்த வகையில கைலாய பரம்பரைன்னு சொல்றோம். கைலாய பரம்பரை என்றால் என்ன அர்த்தம் பண்ணி பார்க்கும்போது, திரு கைலைமால் வரையிலே இறைவன் இறைவி, அதாவது பரன் என்றால் சிவபெருமானாகிய பரசிவன், அதே பறை என்பது பராசக்தியை குறிக்கும். இறைவனும் இறைவியுமாக இருந்து தொடக்கப்பட்ட சந்தானத்திற்கு பெயர் திரு கைலாய பரம்பரை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கைலாய பரம்பரை தவிர்த்து வேற பரம்பரைகள் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. கந்த பரம்பரைன்னு ஒரு பரம்பரை உண்டு. இப்போ இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் ஆதீனம், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப கைலாய பரம்பரை மட்டும் எடுத்துப்போம். கைலாய பரம்பரை என்பது திருக்கைலைமால் வரையிலே இறைவனும் இறைவுமாக இருந்து தொடங்கப்பட்ட ஒரு சந்தானம். அங்கிருந்து அது வழி வழியா வந்திருக்கு. எது வரைக்கும் வந்திருக்கு? இன்றளவில் எண்ணளவில் வரும் வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கைலாய பரம்பரையில் நாமும் இணைந்து கொள்வது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ சிவபெருமானும் பார்வதி அம்மையும் தொடங்கி வைத்த ஒரு பரம்பரை என்பது கைலாய பரம்பரை. அது இன்றளவிலே அது நம்ம பார்க்கும்போது இங்க குறிப்பிடப்படுற சிவபெருமான் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீகண்டருத்ரன் என்கின்ற ருத்ரமூர்த்தி. அதற்கு முன்பாக ஸ்ரீகண்டருத்ரனுக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணார். அவர் பேர் அனந்த தேவர் அப்படின்னு பேர். அவருக்கு இன்னொருத்தர் உபதேசம் பண்ணார். அவருக்கு மேல சதாசிவர் அப்படின்னு பேர். அப்போ சதாசிவமூர்த்தி தொடக்கமாக அனந்த தேவர், அனந்த தேவருக்கு அப்புறம் ஸ்ரீகண்டருத்ரன், ஸ்ரீகண்டருத்ரனுக்கு அப்புறம் நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமானுக்கு அப்புறம் சத்தியஞான தர்சினிகள், சத்தியஞான தர்சினிக்கு அப்புறம் பரஞ்சோதி மாமுனிவர், பரஞ்சோதி மாமுனிவருக்கு அப்புறம் நிகண்டார், நிகண்டாருக்கு அப்புறம் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்திற்கு அப்புறம் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தருக்கு அப்புறம் உமாபதி சிவம், உமாபதி சிவத்திலிருந்து பரம்பரை விரிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த வகையில பரம்பரையானது தொடர்ந்து வருது. இது கைலாய பரம்பரையில நமக்கு வந்தது என்ன பரம்பரை அப்படின்னு பார்த்தோம்னா சனத்குமாரர் வழி வந்த பரம்பரை. சனத்குமாரர் வந்து நந்தியம்பெருமான் உபதேசம் வாங்குறார். நந்தியம்பெருமான் சனத்குமாரர் தான் வாங்குறார். சனத்குமாரர் தான் அந்த நம்ம பரஞ்சோதி மாமுனிவர் சத்தியஞான தர்சினிக்கு உபதேசம் பண்றார். அப்படி பார்க்கும்போது சனத்குமாரர் வழி வந்தது இது. இந்த கைலாய பரம்பரையில் மக்கள் சனத்குமாரர் மட்டும்தான் வழி வந்ததான்னு கேட்டா இல்ல, 8 பேர் வகையா அது பிரிந்தது. திருமூலர் அருமையா சொல்லுவார். நம்ம சொல்லும்போது சொல்றோம் 13ஆம் நூற்றாண்டிற்கு அப்புறம் தான் கைலாய பரம்பரையானது விரிந்தது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்பாக இருந்த திருமூலர் வந்துட்டு இந்த கைலாய பரம்பரையை எடுத்து பேசுகின்றார். நந்தி அருள் பெற்ற எதுவர் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தி அருள் பெற்றவங்க 8 பேரு. அந்த 8 பேர் யாரெல்லாம் சொல்லிட்டு அவங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் அதெல்லாம். அப்ப நந்தி அருள் பெற்றவர்கள் 8 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சனத்குமாரர். சனத்குமாரர் வழி வந்தது இந்த வைகண்ட சந்தானம் அப்படிங்கிறது. பாக்கி இருக்கிற சந்தானங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேல ஸ்ரீகண்டருத்தர் உபதேசம் பண்ணார். ஸ்ரீகண்டருத்தர்கிட்ட இருந்து அந்த உபதேச மார்க்கத்தை நந்தியம்பெருமான் வாங்கினார். நந்தியம்பெருமான் 8 பேர் உபதேசம் பண்ணார். இந்த நந்தின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான கருத்து இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க வர நந்திங்கிறது மாட்டு முகத்தோடு இருக்கக்கூடிய ரிஷபம் அன்று. இது மனித முகத்தோடும் தேவமுகத்தோடும் குரங்கு முகத்திலேயும் இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் அதுக்கு இருக்கும். பல பேரும் இப்போ நம்ம இருக்கிற சமயத்துல குழப்பிக்கிறது என்னன்னா, இந்த அதிகார நந்தி சேவைன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் நம்ம.
அந்த அதிகார நந்தி சேவையில என்னன்னா மாட்டு முகத்துல ஒரு பூதத்தை உட்கார வச்சுட்டு அதுக்கு மேல இறைவன் ஆளுங்கினுக்கு கொண்டு வலம் வருவது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். அது உள்ளபடியே தவறானது. நம்ம 26 சாமியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, திருவையாற்றிலே குற்றம் சொன்னவங்க அவங்க. அப்போ அதிகார நந்திங்கிறது எப்படி இருக்கும்? அது ஒண்ணு தேவ முகத்தோட இருக்கும், இல்லைன்னா குரங்கு முகத்தோடு இருக்கும். ரிஷப முகம் அதற்கு கிடையாது. நமக்கு இப்ப இந்த குருநாதனாக வர நந்தி எம்பெருமான் யாருன்னு பார்த்தா ஒரு மனித தேவ முகத்தோடோ குரங்கு முகத்தோடோ இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான். ஆனா நம்ம பொதுவா நந்தி நந்தின்னு சொல்ற அந்த நந்தி யாருன்னா ரிஷப நந்தி, இடவ நந்தி, மாடு காளமாடு. அது காளமாடான இறைவனுக்கு நேர் சந்நிதியில இருக்கும். ஆனா இப்ப நம்ம சொல்ற இந்த அதிகார நந்திங்கிறது நம்ம திருமாளிகை சுற்றுக்கு நுழையும் போது, இறைவனோட பிரகாரம் நுழையும் போது அந்த வாயிலுக்கு நேர் இடது பக்கம் சுயசாம்பிகை சமேத நந்தி எம்பெருமான் கையில வேத்திரப்படையோடு நின்றுட்டு இருப்பார். அவர் தான் நமக்கெல்லாம் முதல் குருநாதன். இந்த ரிஷப நந்தியும் இந்த கைலாய வரம்பருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவா எடுத்திருக்கோம். நந்தி என்ற பெயர் சிவபெருமானை தான் குறிக்கும். அது பின்பற்ற அடியோருக்கும் அந்த பெயரே வந்தது. அந்த வகையில அதிகார நந்தி வேற, இந்த ரிஷப நந்தி இறைவனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி வேற. அதிகார நந்தி என்பது நமக்கெல்லாம் குருநாதர்கள். இந்த ரிஷபம்னு சொல்ல போனா ரிஷபம் பல ரிஷபங்கள் உண்டு. இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் தாழலோ அப்படின்னு மணிவாசகர் சொல்வார். இந்திரன் ரிஷபமாக இருந்திருக்கின்றான், பிரம்மன் ரிஷபமாக இருக்கின்றான். அப்புறம் கடைசியில ஊழி காலத்துல தர்மம் மட்டுமே தனியே நிற்க தர்மத்தின் மேல் இறைவன் ஆழ்ந்திணித்துக் கொண்டான். அது அறவிடை, தர்ம விடை அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம தெய்வதை வட்டி இறைவனுக்கு அந்த விடையாக இருக்கிறது. ஆன்மா வந்துட்டு இறைவனுக்கு நந்தியாக இருந்திருக்கிறது. அப்ப அந்த வகையில அந்த ரிஷப நந்தியில வர அந்த பல வகைகள் அதற்கும் நம் கைலாய வரம்பரையில் வழிவருகின்ற இந்த நந்தியம்பெருமானுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து சனத்குமார முனிவரோடு சேர்த்து 8 பேர் உபதேசம் வாங்குறார். அது யாருன்னா சனகாதி முனிவர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தட்சிணாமூர்த்திக்கு 4 முனிவர் உட்கார்ந்து இருப்பாங்க, சனகாதிகர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர் அப்படின்னு 4 பேர் எல்லாம் குறிப்பிட்டு வச்சுக்கலாம். கனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர் இந்த 4 பேரோட சேர்த்து சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர் இந்த 8 பேர் திருக்கைலாயத்துல அதிகார நந்தியம்பெருமான் அவருக்கு இருந்து உபதேசமாகுது. இது பல இடத்துல வரும். நந்தியம்பெருமான் தான் நம் குருமரபிற்கெல்லாம் முதல் குருநாதன் அப்படின்னு காஞ்சி புராணத்துல கூட வரும். அங்கனன் கைலை காக்கும் அகம்படி ஒழுமை பூண்டு நம் குருமரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகும் பங்கைய துளவம் நாடும் வேத்திரபடை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி அப்படின்னு. நம் குருமரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாக விளங்குவது அந்த அதிகார நந்தி அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த அதிகார நந்தி கிட்ட 8 பேர் உபதேசம்னு கனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர், சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர் இவங்க எல்லாமே திருக்கைலாய வரம்பரை வழிவருவர்கள். இப்ப இவங்க இத்தனை பேர்த்த இருந்தும் சந்தானமானது விரிந்தது. இவங்க எல்லாம் உபதேசம் வாங்கினாங்க. இவங்கெல்லாம் இவங்களோட மாணாக்கர்களுக்கு உபதேசம் கொடுத்தார்கள். அப்படி பார்க்கும்போது கனகர் உபதேசம் செய்த சந்தானம் 2. இதெல்லாம் கட்டாயமா குறிப்பிட்டு வச்சுக்கணும். கனகர் உபதேசம் செய்த சந்தானங்கள் 2. சம்பு சந்தானம் என்றும் மலையமான் சந்தானம் என்றும் 2 சந்தானங்கள். அடுத்து சனத்குமாரர் வழிவந்த சந்தானங்கள் 2. விஞ்ஞான தேவர் சந்தானம் என்றும் மெய்கண்ட தேவர் சந்தானம் என்றும் அது 2. இந்த மெய்கண்ட தேவர் சந்தானத்துல நாம வரும். சனத்குமாரர்கிட்ட 2 சந்தானம், விஞ்ஞான தேவர் சந்தானம், மெய்கண்ட சந்தானம் என்று 2. சனந்தனர் என்கின்ற 3வது புறவர்கிட்ட இருந்து விரிந்த சந்தானம் 3. அது சிவமன்னிய தேவ சந்தானம் என்றும் பரமதேவர் சந்தானம் என்றும் சிவானந்த போதர் சந்தானம் என்றும் அந்த 3. அடுத்து சனாதனர் அப்படிங்கிற இந்த 4வது புறவராக இருக்கக்கூடிய அவர்களிடந்து விரிந்த சந்தானங்கள் 2. பிரமதேவ சந்தானம் என்றும் சிவங்கநாத தேவ சந்தானம் என்றும் அந்த 2. அடுத்து சிவயோக மாமுனிவர் அவர்கிட்ட இருந்து வந்தது வாமதேவ சந்தானம் என்று 1. பதஞ்சலி, இந்த பதஞ்சலி சொல்லும் போது மொத்தம் 3 பதஞ்சலி இருக்காங்க. யோக சூத்திரம் செய்த பதஞ்சலி வேற, இன்னொரு பதஞ்சலி இருக்கார், அவரு வேற கணக்கு. அது நம்ம மன்றில் நடம் கண்ட பதஞ்சலின்னு நம்ம இந்த பேர் எடுத்தது. இந்த எப்படி சொல்றது, பாம்பு இதோட இருப்பார். நடராஜா சன்னிதி போனீங்க சிதம்பரத்துல சுவாமியோட நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு இடது பக்கத்துல சுவாமியோட வலது பக்கத்துல இருப்பார் அந்த பதஞ்சலி. அந்த பதஞ்சலி வேற, அவருக்கு பாம்பு இருப்பார். அது ஆதிசேஷனே பதஞ்சலியாக வந்தார். அப்ப இந்த கைலாய பரம்பரையில வர்றது அந்த யோக சூத்திரம் செய்த பதஞ்சலி கிடையாது. இந்த இடத்துல வர்றது மன்றில் நடம் கண்ட பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷரின் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த பதஞ்சலி முனிவர் கிட்ட இருந்து வந்த சந்தானம் 1, அது நிறைந்த நாயனார் சந்தானம் அப்படின்னு 1. இது மெய்கண்ட தேவருக்கு முன்னாடியே இந்த சந்தானங்கள்லாம் நிலவியது.
அடுத்து வியாக்கிரபாதர் புலிக்கால் முனி. இந்த பாம்பும் புலியும் தான் மன்றிலே நடம் கண்டது. நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அது. இவங்க 2 பேர் செய்த தவத்தின் பயனாக தான் நடராஜா சிதம்பரத்தில் ஆடிட்டு இருக்காரு முருகா. அப்ப பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கும் அந்த கைலாய பரம்பரையிலே இடம் உண்டு. வியாக்கிரபாதர் வழிவந்த சந்தானமானது சத்தியோஜாத தேவர் சந்தானம் அப்படிங்கிற ஒன்றும், கடைசி புறவனாக இருக்கக்கூடிய திருமூல தேவநாயனார் கிட்ட இருந்தா சந்தானம் பெரும்பாலுமாக விரியுது. 7 சந்தானங்கள். யாரு? திருமூலர் கிட்ட இருந்து வந்தது மட்டுமே 7 சந்தானங்கள். அது பிரமதேவர் சந்தானம், இந்திரதேவர் சந்தானம், விஷ்ணுதேவர் சந்தானம், ருத்ரதேவ சந்தானம், காலாக்னி ருத்ர சந்தானம், கஞ்சனூர் மலையமான் சந்தானம், இன்னும் ஒரு சந்தானம், அது பேர் சரியாக விளங்கவில்லை, அதனால் அப்படியே விட்டுருக்காரு. இதோட சேர்த்து 6 சந்தானங்களோடு இன்னும் ஒரு சந்தானம் சேர்த்து 7 சந்தானங்கள் திருமூலர் வழி மட்டுமே வந்தது. ஆக மொத்தம் கைலாய பரம்பரையில் வந்த சந்தானங்கள் மொத்தம் 19 சந்தானம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இந்த தகவல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்தான வரலாறு என்கின்ற நூலிலும், சந்தான அகவல் என்கின்ற நூலிலும், சம்பிரதாய தீபம் தர்மியாதீனத்து ஒரு பண்டார சந்திகள் இயற்றிய அந்த நூலிலுமே இருக்கு அப்படின்னு இந்த 3 நூல்ல இந்த செய்திகள் எல்லாம் பறக்க பேசப்படுகிறது. அந்த வகையில நமக்கு அந்த 8 பேர் நந்தியம்பெருமான் கிட்ட இருந்து 8 பேர் உபதேசம் வாங்குறாங்க. அந்த 8 பேர்கிட்ட இருந்து 19 சந்தானம் விரியுது. அதுல ஒரு சந்தானம் தான் இந்த சனத்குமாரர் வழிவந்த சந்தானம். இப்ப நந்தியம்பெருமான்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. ஸ்ரீகண்டருத்திரனுக்கு நந்தியம்பெருமான் உபதேசம் வாங்கினார். நந்தியம்பெருமான்கிட்ட இருந்து சனத்குமாரர் உபதேசம் வாங்கினார். இந்த சனத்குமாரர் யாருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவரு தான் சத்தியஞான தர்சினிகள் அப்படிங்கிற ஒருத்தருக்கு உபதேசம் பண்றார். அந்த சத்தியஞான தர்சினிகள் தன்னுடைய மாணாக்கராக விளங்கும் பரஞ்சோதி மாமுனிவருக்கு உபதேசம் பண்றார். பரஞ்சோதி மாமுனிவர் வான் ரீதியாக சஞ்சனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பரஞ்சோதி மாமுனிவர் வரைக்குமே சந்தானமானது, மிகண்ட சந்தானமானது பூலோகத்திற்கு வரவில்லை. அது வான் வரையுமே நின்று விட்டது. அப்போ இவர் மேல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். யாரு? இவரெல்லாம் எப்படி மனிதத்தன்மையை கடந்த ஜீவன்முக்தர்களாக விளங்குவார்கள். நம் போன்றவர்கள் நினைச்சிடக்கூடாது. நம்ம இந்த 4 பேரையும், யாரு? சத்தியஞான தரிசனிகள், இதுமே பின்ன அந்த பரஞ்சோதி மாமுனியர் எல்லாம் நம் போன்றவர்கள் கிடையாது. அதெல்லாம் சிவஞானம் தலைக்கேறிய சிவன் முக்தர்கள் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வான்வழியை சந்தரிக்கும் போது கீழே ஒரு ஞான குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு அந்த இடத்திலே தடை வருகிறது. மேற்படி பிரயாணம் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு தடை. அது ஏன் வருகிறது அப்படின்னு அவர் பார்க்கும்போது கீழே ஒரு ஞான குழந்தையானது விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இதே ஒரு சூழ்நிலை வேற ஒரு இடத்துலயும் வருது. எங்க அப்படின்னு பார்க்கும்போது மாணிக்கவாசக பெருமான் அவர் குதிரை வாங்குறதுக்கு போகும்போது அங்க குறுந்தின் நிலையில சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் மேற்படி தாண்ட முடியல அந்த நிலையை. அப்ப பார்க்கும்போது அவர் யாரும் மேற்படி பார்க்க முடியல. இவர் உபதேசம் வாங்குறதுக்கும் இவர் உபதேசம் கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துல மிகண்டாருக்கு உபதேசம் கொடுக்கறதுக்காக பரஞ்சோதி மாமுனிவரால் மேற்படி தாண்டி போக முடியல அப்படின்னு பார்க்கிறோம். உடனடியாக கீழே வந்து மிகண்ட தேவருக்கு தீட்சை பண்ணிட்டு அவர் வாங்கிய அந்த உபதேசத்தை இவருக்கு உபதேசம் செய்து சிவதீட்சை கொடுத்து பரமஹஞ்ச சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்தப்பட்ட ஒரு சந்நியாசத்தையும் கொடுத்து அந்த குழந்தை பின்னாடி 13 நாள் நிஷ்டையில உட்கார்ந்துச்சு. அது இன்னும் பெரியது. இதெல்லாம் வாங்குவா அந்த 2 வயசு குழந்தை இருக்கு. மிகண்டாருக்கு உபதேசம் வாங்கும் போது ஈராண்டில் சிவஞானம் பெற்று இந்த மிகண்டார் இணை அடி போற்றி அப்படின்னு வாங்க. 2 வயதில் அது பரமஞான குழந்தையாக அது விளங்கியது. மிகண்டார் வரலாறு நம்ம பின்னாடி வர பாட்டுல பார்க்க போறோம். அதனால மிகண்டார் தனியாக சிந்திக்க வேண்டியது. இந்த நிலையிலே 2 வயதிலே பரஞ்சோதி மாமுனிவரானவர் மிகண்டாருக்கு உபதேசம் பண்ணும்போது அவரோட இயற்பெயர் மிகண்டார் கிடையாது. வேதவன பெருமாள் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர். மெய்கண்டாருங்கிறது அவருடைய தீட்சா நாமம் தான். அதுக்கு காரண குறிப்புகள் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த வகையில இந்த 19 சந்தானங்கள்ல சனத்குமாரர் வழிவந்தது மெய்கண்ட சந்தானம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி மெய்கண்ட சந்தானம் மெய்கண்டார் பல பேருக்கு உபதேசம் பண்ணார். அருந்தந்தி சிவம் தொடக்கமாக இருக்கக்கூடிய பல பேருக்கு மெய்கண்டாரானவர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மெய்கண்டாருக்கு மொத்தம் 49 மாணவர்கள். இந்த 49 மாணவர்கள்ல தலைமை மாணாக்கராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அருந்தந்தி சிவம். அவர் தான் அந்த நம்ம பின்னாடி வர இந்த 14 சாத்திர நூல்கள்ல 2 நூல்கள் அவர் செய்திருக்கின்றார். சிவஞான சித்தியாரும் 20 2 நூல்கள் அவர் செய்தது. முதன்மை நூலாக இருப்பது சிவஞான போதம். அது மெய்கண்டாரே செய்தது. அப்படி பார்க்கும்போது மெய்கண்டாருக்கு 49 மாணாக்கர். அந்த 49 மாணாக்கரில் ஒருவர் தான் நாம் இப்ப பார்க்க போற உண்மை விளக்கத்தை இயற்றிய ஆசிரியராக விளங்கக்கூடிய மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிறது.
உண்மை விளக்கம் தான் நம்ம வகுப்பை எடுக்க போறோம். அடிப்படை நூல் சொன்னாங்க முன்னாடியே. அந்த அடிப்படை நூலுக்கு ஆசிரியராக விளங்குபவர் மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அவரு மெய்கண்டாருடைய 49 மாணாக்கர்களில் ஒருவர் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம. அப்போ எங்க விட்ட மெய்கண்டார் மணவாசகம் கடந்தார் விட்டேன். மெய்கண்டாருக்கு 49 பேர் உபதேசம். அதுல ஒருத்தர் நம்மளுடைய மணவாசகம் கடந்தார். இப்ப மெய்கண்ட சாத்திரம் அப்படின்னு சொல்றது வழக்கம். மெய்கண்டார் தொடக்கமாக இருந்து இந்த 14 சாத்திரங்கள் 14 சொன்னேன். 14 ஒரு குழப்பம் கூட வந்தது. 16 14 அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தங்க. 14 அப்படிங்கிறது அந்த இது 14 சாத்திரங்கள். அது என்னன்னு பார்க்கும்போது அது கட்டாயமான முறையில் இந்த 13ஆம் மெய்கண்டாருக்கு முன்னாடி செய்த 2 நூல்களும் அதுல உண்டு. பார்க்கும்போது திரு உந்தியார், திரு கலிற்றுப்படியார் தொடக்கமாக இந்த திருவுந்தியாரும் திருக்கற்றுப்படியாரும் சிறப்பு நூல்கள். அதாவது மெய்கண்டார் அருளி செய்த அந்த பின்வந்த சந்தானத்திற்கு முன்பாகவே இருந்த ஒரு சந்தானத்தில் இருந்த இருவர்கள் அருள் செய்த நூல். 2 பேருமே பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்த திருவுந்தியார் இயற்றிய ஆசிரியர் வந்துட்டு உய்யவந்த தேவநாயனார்னு பேரு. அவர் சிவபெருமான் அருளி செய்த நூலை தான் முதல் சாத்திர நூலாக கொண்டிருக்கின்றோம் திரு உந்தியார் என்று. அதுக்கு அடுத்து திருக்கலிற்றுப்படியாரும் அவருடைய மாணாக்கர் ஒருவர் இயற்றியது. மாணாக்கர்னா டைரக்ட் மாணாக்கர் கிடையாது. இந்த வேலூர் உய்யவந்த தேவனார் ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணார். அவர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணார். அந்த ஒருவர் தான் இந்த திருக்கலிற்றுப்படியார் ஆசிரியராக விளங்கக்கூடிய, அவருக்கு பேரும் உய்யவந்த தேவநாயனார். இது திரு கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறது. உய்யவந்த அந்த பொருள்படியே பார்த்தோம்னாலே தெரியும். அந்த உய்யவந்த தேவனார்னா நம்மெல்லாம் உய்யும் பொருட்டு வந்த தேவர். அது உள்ளபடியே இந்த திருவுந்தியார் இயற்றியது சிவபெருமான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சிவபெருமான் தொடக்கமாக இயற்றிய நூல்கள் அது 14 நூல்கள். திரு உந்தியார், திரு கலிற்றுப்படியார், மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம், அப்புறம் சிவஞான சித்தியார், மெய்கண்டாருடைய மாணாக்கர் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கின்றது. அதற்கு பின்பு 20 அதுவும் வந்துட்டு அருள்நந்தி சிவம் என்கின்ற அந்த ஆசிரியர் எழுதியது. அதுக்கு அடுத்து உண்மை விளக்கம். அதாவது படிமுறையில வருது பாருங்க. மெய்கண்டாருடைய தலைமை மாணாக்கர் அவர் இயற்றிய நூல். அதுக்கு அந்த திருக்கூட்டத்தடிவராக இருந்த மணவாசம் கடந்தார் இயற்றிய ஒரு நூல். அதுக்கப்புறம் அருள்நந்தி சிவத்துக்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கியவர் அவரு அந்த 8 நூல்கள் செய்கிறார். அது உமாபதி சிவம். அருள்நந்தி சிவத்திலிருந்து மறைஞான சம்பந்தத்திலிருந்து உமாபதி சிவம். உமாபதி சிவம் இயற்றிய 8 நூல்கள் பின் தொடர்கின்றன. அது முறையே சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி புகழுடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். அப்ப இந்த 14 நூல்கள் மெய்கண்ட சாத்திர நூல்கள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இன்னொரு வாட்டி சொல்றேன், குறிப்பிட்டுக்கோங்க. திரு உந்தியார், திரு கலிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி புகழொடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படின்னு இந்த 14 சாத்திர நூல்கள். இப்போ எல்லாருக்கும் பொதுவா வரக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள்னு சொல்றோம். இந்த சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் தோன்றுவதற்கு முன்பு சைவ சித்தாந்தம் உலகில் நிலவவில்லையா? இது கட்டாயமான முறையில வரக்கூடிய ஒரு கேள்வி. வரணும். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க இந்த கேள்வி கட்டாயமா வரணும். இந்த சாத்திர நூல்கள் எழுவதற்கு முன்பு சாத்திர நூல்கள் உலகில் நிலவவில்லையான்னு கேட்டா இருந்தது. தேவாரம் முதலாக இருக்கக்கூடிய திருமுறைகளிலே மறைமுகமாக சைவ சித்தாந்தத்தின் பொருள் இருந்தது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு வழக்குமுறை வச்சு செய்யணுங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னு தெரியுது நமக்கு. இதை பார்க்கும்போது சொன்ன உடனே முடிஞ்சுக்கக்கூடிய மாணாக்கர்கள்லாம் இருந்திருக்காங்க. அது பின்வரும் சூழ்நிலையில் தான் வரையறுக்கப்பட்ட ஒரு முறையிலே இது நாம் வெளிப்பட வேண்டும் என்று சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் போதும் மெய்கண்டார் குலமாக கொண்டு இந்த நூல்களை எல்லாம் அருள் செய்கின்றார். இது இல்லை, இந்த சாத்திர நூல்கள் இல்லாம மெய்கண்டாருக்கு முன்னாடியே இருந்த சாத்திர நூல்களும் உண்டு. இந்த 16 சாத்திரம் இல்லாத சாத்திரங்களும் உண்டு. மெய்கண்ட சாத்திரங்களுக்கு முன்பிருந்த சாத்திர நூல்கள், துகளறு போதம் போன்ற நூல்களும் உண்டு, நிலைவிலே இருந்திருக்கிறது பார்க்கிறோம். அப்போ 13ஆம் நூற்றாண்டுக்கு தான் சைவ சித்தாந்தம் தோன்றியதுன்னு அர்த்தம் கிடையாது. அதற்கு முன்பாகவே சைவ சித்தாந்தம் நிலைவிலே இருந்தது. ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நெறிமுறையிலே கொண்டு வந்ததுதான் இந்த 13ஆம் நூற்றாண்டு மெய்கண்டாருக்கு அப்புறம்னு பார்க்கிறோம். அப்போ கைலாய பரம்பரைனா என்னன்னு பார்த்தோம். கைலாய பரம்பரையில வழிவந்த ஆச்சாரியர்கள் யாருன்னு பார்த்தோம். அந்த ஆச்சாரியர்கள்ல மெய்கண்டாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்க போறோம்.
அந்த மெய்கண்டாருடைய ஒரு மாணாக்கர் தான் வனவாசகம் கடந்தார் அப்படிங்கிற ஒரு சீடர். அவர் அருள் செய்த நூல் தான் இந்த உண்மை விளக்கம். இப்போ ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். மறைஞான சம்பந்தர்னு ஒருத்தர் சொன்னோம், அவரு நூல்களை ஏற்றி இருக்கின்றார். ஆனா அவரு இயற்றிய நூல்கள் வந்துட்டு இதுல வரலையே, காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 14 சாத்திர நூலுமே அது ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு வரையறுக்குள்ளே வைக்கப்பட்டது. ஒரு ஃபார்மேட்ல இருக்கிறது. இந்த 14 நூலுமே பார்த்தோம்னா, முதல்ல எழுதிய அந்த திருவுந்தியார் திருக்கற்றுப்படியார் என்று சொன்னேன். அது திருவுந்தியாருக்கு செய்த உரை நூல் தான் வந்துட்டு இந்த திருக்கலிற்றுப்படியார் அப்படிங்கிறது. அதே வகையில தான் பின்னாடி வர்றதும் அமையுது. இப்ப நம்ம சிவஞான போதம் பார்க்கும்போது சிவஞான போதத்தோட உரை நூல் தான் இது சிவஞான சித்தியார். அதே மாதிரி சிவஞான போதத்தோட உரைதான் உண்மை விளக்கமும் கூட. சிவஞான போதம் எதையெல்லாம் கையாளுதோ அதே ஆர்டர்ல இவரும் கையாளுறார். அதே மாதிரிதான் பின்னாடி வரக்கூடிய சிவப்பிரகாசம் என்பது இது அந்த சிவஞான சித்தியார் உரை ஒரு பிரிவு அப்படின்னு பார்க்கிறோம். அது தெளிவா உமாபதி சிவமே சொல்ற. அப்ப இது அத்தனையுமே இந்த 14 சாத்திரங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட அந்த நூல்களுடைய விரிவு நூலாக அமைவதால் அது வந்துட்டு இந்த 14 மட்டுமே நம்ம வச்சிருக்கோம். இது இல்லாம இருக்கிற சாத்திர நூல்களும் உண்டு. அது ஏன் இதுல சேர்க்கலன்னா, முதற் காரணம் அது சந்தானத்தின் வழி வரல என்பதாலும், இது நாலுமே ஒரு ஃபார்மேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால பாக்கி இருக்கிறது அதை விட்டு தனித்தன்மையாக பேசுவது. இப்போ தத்துவ பிரகாசம் எல்லாம் நூல் இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக இந்த ஃபார்மேட் தவிர்த்து பேசுறது. அது இது இந்த இதுல இருக்கிறது எல்லாமே எப்படி சொல்றதுன்னா, ஒரு முப்பொருள் உண்மையையும் மற்ற சமயங்களை நிராகரிப்புமாக மட்டுமே அமையும். ஆனா அந்த தத்துவ பிரகாசம்ங்கிற நூல் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்துட்டு சரியகிரிய யோக பாடங்களை எல்லாம் பேசும் வகையிலே அமையுது. ஞானாமிர்தம்னு ஒரு நூலுக்கு அதுவும் தலைச்சிறந்த நூல். அப்படி அதெல்லாம் வந்துட்டு ஃபார்மேட்டுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால இதுல சேர்க்கல. அதுதான் காரணம், வேற ஒரு காரணமும் கிடையாது. அப்ப இந்த 14 நூல்கள்ல முப்பொருள் உண்மையும், முப்பொருள்னா என்ன நம்ம அடுத்து பார்க்க போறோம். முப்பொருள் உண்மைனா என்ன அர்த்தம், உண்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள பொருட்கள் அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்றோம், இல்லாத பொருட்கள் பொய் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்கும்போது அதாவது ஐம்புலன்களாலேயும் மனத்தினாலேயும் அதையும் கடந்து, ஐம்புலன்களாலேயும் மனத்தினாலேயும் இவ்விரண்டையும் கடந்தும் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உள்ள பொருட்கள். உள்ள பொருட்கள் 3 வகையாக பிரியும், அதை நம்ம பின்னாடி விளக்கமா பார்ப்போம். அந்த வகையில உள்ள பொருட்களை பற்றி முப்பொருள் உண்மையையும் புறசமயங்களை மறுக்கும் பொருட்டு அதில் செய்த நூல்கள் இந்த 14 நூல்கள், 14 சாத்திரங்கள் என்ற நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக மனவாசகம் கடந்தார், இந்த மெய்கண்டாருடைய மாணாக்கர் ஒருவர் அப்படின்னு சொன்னேன். மனவாசகம் கடந்தார் இது யாருடைய பெயர் அப்படின்னு வெளிப்படையா பார்க்கும்போது சிவபெருமானுடைய பெயர்னே தெரியுது. ஆரம்பத்துல ஒரு திருவாசகம் ஒண்ணு பாடினேன். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி சினமால் விடையுடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்தபடிது அது ஏன் பரஞ்சுடரே அப்படின்றார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் காலம் இவருக்கெல்லாம் முன்னாடி, ஆனா அவரே மனவாசகம் கடந்தாருங்கிற அந்த சொல்ல வந்துட்டு பிரயோகம் பண்றார். அது மட்டும் இல்லாம பல இடத்துல மனவாசகம் கடந்தாரு வருது. அப்ப மனவாசகம் கடந்தாருக்கு என்ன சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, எவன் ஒருவன் மனதாலும் சொல்லும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டிருக்கின்றானோ, மனதாலும் வாக்கிற்கும் எவன் ஒருவன் எட்டாத நிலையிலே இருக்கின்றானோ, அருணகிரிநாதர் சொல்லும் போது வாசித்து காணொன்னாதது அப்படின்னு, வாய்விட்டு பேசொன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான திருப்புகள் அது. இறைவன் என்பவன் வாசகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றான், மனதிற்கும் அடையக்கூடிய அளவிலே அவன் இல்லை. மனதையும் வாசகத்தையும் கடந்து இருக்கின்றான் இறைவன். அந்த வகையில மனவாசகம் கடந்தார் என்பதற்கு பொருள். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு, பெரிய புராணத்தின் முதற் பாடல் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தினந்தோறும் பாராயணம் என்ற ஒரு பாடல் அது. உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுல அந்த மனவாசகம் கடந்தாருங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். உலகலாம் என்பது அங்க ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். உலகென்றால் உலகில் இருக்கக்கூடிய உயிர்களை குறித்து வருவது அந்த உலகலாம்ங்கிற அந்த உலக சொல். உணர்ந்து ஓதுதற்கு அரியவன், உலகில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் உணர்ந்தும் ஓதுவதற்கும் அரியதாக இருக்கின்றவன் இறைவன் அப்படின்றார். அப்போ எதனால் உணர்ந்து எதனால் ஓதின்னு பார்க்கும்போது, மனதால் உணர்ந்தும் வாக்கால் ஓதுவதற்கும் அரியதாக இருக்கின்றது. அப்ப மனவாசகம் கடந்தாருங்கிறது உலகலாம் உணர்ந்தார் என்ற பாடலிலேயும் வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். மனத்தையும் வாசகத்தாலும் உணர்ந்தும் ஓதியும் அறிவதற்காக இருக்கின்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும். அந்த கடைசி வரி மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.
இப்ப நான் சொன்ன வாக்கியம் கரெக்டானு கேட்டா தப்பு. மலர் சிலம்படிங்கிறது வரக்கூடாது. மலர் சிலம்படின்னா அந்த இச்சன்னா வந்துட்டு அந்த நடுவுல வரக்கூடாது. ஏன்னா தமிழ் இலக்கியத்தின்படி நடுவுல இச்சன்னா எங்க வரணும்னு பார்த்தோம்னா, எங்க ஒரு இடத்துல உவமை தொகை வருதோ அந்த இடத்துலதான் இச்சு வரணும். ஒரு மெய்யெழுத்து அந்த இடத்துலதான் சேர்க்கணும் அப்படின்னு தமிழ் இலக்கிய விதி. ஆனா இந்த இடத்துல சேர்க்கிறார் வந்துட்டு அந்த பொருள் வச்சா பாடுறார். மலர் சிலம்படினா மலர் போன்ற சிலம்படியை வாழ்த்தி வணங்குவோம் நான் சொல்றேன் கிடையாதே. பல பேர் இப்ப எழுதுற உரையெல்லாம் அதான் மலர் போன்ற சிலம்படியை வாழ்த்தி வணங்குவாம். அர்த்தம் அது கிடையாது. உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது உலகெல்லாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம்னு எடுக்கணும். அதை உலகெல்லாம் மலர் சிலம்படி, உலகம் என்பது ஆகு பெயர் என்ன? உலகம் என்பது அங்கே குறிப்பது உயிர்களை, உலகத்தை இடமாக கொண்டிருக்கும் உயிர்களை அது குறிக்கும். அப்படி பார்க்கும்போது உலகத்த உயிர்கள் எல்லாம் மலரும் சிலம்படி, உலக உயிர்கள் எல்லாம் மலரும் சிலம்படி. மலர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அலர் என்பதுதான் மலராக வருகிறது. அலர்ந்தது என்றால் விரிந்தது என்ற அர்த்தம். விரிந்திருப்பது மலர். அப்போ உலக உயிர்கள் எல்லாம் அணுத்தன்மையை விட்டு தன்னுடைய உண்மை நிலையாக வியாபகத்தன்மை என்று சொல்லக்கூடிய விரிந்து செயல்பாடு. அப்போ உலக உயிர்களுக்கெல்லாம் விரிந்து தரக்கூடிய அந்த முத்தி நிலையை கொடுக்கும் திருவடியை வணங்குவாம் என்பதுதான் அதுக்கு பொருள். அலர்ந்தா விரிந்தது, உலக உயிர்களை விரிய செய்வது, வியாபகத்தன்மை செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது உலக உயிர்களுக்கெல்லாம் முத்தி தரக்கூடிய அந்த சிலம்படியை வணங்குவாம் தான் அது அந்த இடத்துல பொருள் வருது. உலகலாம் மலர் சிலம்படி. இனிமே நம்ம பாராயணம் பண்ணும்போது மலர் சிலம்படின்னு சொல்லக்கூடாது, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அந்த கருத்தை நம்ம மனத்துல வச்சுக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மனவாசகம் கிடந்தார் பெரிய புராணத்துல முதல் பாட்டிலே வருது, மனவாசகம் கடந்து இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு. இப்ப இந்த மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாரோட மாணாக்கருங்கிற செய்தியை தவிர வேற செய்தி நமக்கு கிடைக்கல. அதுதான் உண்மை. அப்போ இந்த மனவாசகம் கடந்தார் இயற்றிய ஒரு நூல் தான் உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் பொருள் என்ன பார்க்கும்போது, உண்மைனா என்ன? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உள்ள பொருட்களை உண்மை பொருட்கள் என்று சொல்கின்றோம். உள்ள பொருட்கள் யாது? உலகத்திலே 3 பொருட்கள் என்றும் உள்ள பொருட்கள்: பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது இறைவனையும் உயிரையும் எது ஒன்று தடுத்து நிற்கிறதோ அது பாசம். இந்த 3 பொருட்கள் உலகில் என்றுமே உள்ள பொருட்கள். நேற்றுதான் உயிர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே இறைவன் இருந்தாங்கிறது கிடையாது. இறைவன் என்றிருந்தானோ அன்றே உயிர்களும் இருந்தன, அன்றே பாசமும் இருந்தன அப்படின்னு பார்க்கிறோம். அதான் திருமூலர் சொல்லும் போது பதி பசுவாசம் எனப்பகர் 3இல் பதியினை போர் பசுவாசம் அனாதி அப்படின்னார். அனாதி என்றால் அது தோற்ற முடிவித்தது, யாரும் கேட்பாரற்று கிடப்பது என்ற நிலையிலே பதி என்று உண்டோ அன்றே உயிர்களும் உண்டு, அன்றே அதை மறைக்கும் பாசமும் உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இறைவன் என்று இருக்கின்றானோ அன்றே உயிர்களும் இருந்தன, அன்றே அதை மறைக்கும் பாசமும் இருந்தன. அப்படி பார்க்கும்போது இந்த 3 பொருட்களும் உள்ள பொருட்கள். இது 3 பொருட்களும் உண்மை பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். உண்மை பொருள் இருந்தா பொய் பொருள் ஒண்ணு இருக்கா? கேள்வி வருமே, வரணுமே. பொய் பொருள்னு ஒண்ணு இருக்கு, உண்மை பொருள் பொய் பொருள் அப்படின்னு 2 எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். உண்மை பொருட்கள் என்றுமே உள்ள பொருட்கள். பொய் பொருள்னா என்ன? பொய் பொருள் என்பது தோன்றி நின்று அழியும் தன்மை உடைய பொருட்கள் பொய் பொருட்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுவே நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது உள்ள பொருட்கள் பொய் பொருட்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இதுவே திருவாவடுதுறை ஆதீனத்து பண்டார சாத்திரங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா 3 பொருட்கள் இருக்கு அப்படின்ட்டாங்க. உள்ள பொருட்கள், இல்பொருள், உள்பொருள், இருபொருள், அழிபொருள் அப்படின்னாங்க. உண்மை பொருட்கள் எல்லாம் உள்பொருள், உள்ள பொருட்கள் அப்படின்னா. இல்லாத பொருட்கள் எல்லாம் இல்பொருள். அப்ப அழிபொருள் ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருட்களாக அந்த பண்டார சாத்திரங்கள் சிவஞான சுவாமிகள் சொன்னார். அது என்னன்னா, இருக்கிறது இப்ப இருக்கிற அந்த பதிபசுவாசம் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா அது உள்ள பொருள் அப்படின்ட்டாங்க. இல்லாத பொருள்ங்கிறது அப்போ ஆதாயத்தாமரை உயர் கொம்பு போன்ற இல்லாத பொருட்கள் தானே இல்ல பொருட்கள் அங்க பொருள் வழங்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இந்த தோன்றி நின்று அழியும் பொருட்கள் எல்லாம் இல்பொருள்ல சேர்க்காம அது தனியா இல்பொருள் அழிபொருள்னு வச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அழிபொருள்ங்கிறதுல போட்டார். அப்ப இல்பொருள்னா என்ன? அது 2 பொருட்கள், அதாவது உள்ள பொருட்கள் 2ஐயும் சேர்த்து இல்லாத ஒரு பொருளை செய்யும். முயற்கொம்பு, முயலுக்கு எங்கேயாவது கொம்பு உண்டா? இல்ல. ஆதாய தாமரை, தாமரை எங்கேயாவது வானத்துல மலருமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இது போன்ற உள்ள பொருட்கள் 2ஐ பிணைந்து இல்லாத ஒரு பொருட்களை உருவாக்குவது, கற்பனையால் விளைவது, அது இல்ல பொருட்கள் இல்பொருட்கள் அப்படின்னார்.
அப்போ நம்ம பொதுவா பார்க்கும்போது 2 பொருட்கள், உள்பொருள், இல்பொருள். அதுல உள்ள பொருளை உண்மை பொருள் என்றும், இல்பொருள் என்பது பொய்பொருள் என்றும் பார்க்கிறோம். அப்ப இந்த 3 பொருட்கள், உள்பொருள்கள், இதை விளக்கம் செய்யும் நூலாக அமைவது உண்மை விளக்கம். பதிபசுபாசத்தின் இலக்கணம் என்ன, அவைகளின் தன்மைகள் என்ன, அவைகளை சுட்டப்படும் அடையாளங்கள் என்ன, அவைகளின் உண்மை பொருட்கள் என்ன, இதையெல்லாம் பார்க்கும் ஒரு நூலாக இருப்பது உண்மை விளக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அருமையான ஒரு நூல். சைவ சித்தாந்தம் கற்ப முனைப்படுவோர் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நூல் இது. இப்ப நம்ம தர்மயாதீன்ல வச்சு தலைமசிலேயே பாத்தீங்கன்னா முதல் நூலாக அமைவது உண்மை விளக்கம் தான். இன்னும் முற்பட்ட காலங்கள்ல அது வேற சந்திரகிரிகள் நூல்கள், தீபிகை நூல்கள் எல்லாம் வச்சு படிச்சோம்னு பார்க்கலாம். அது இப்ப நிலவையில் இல்லை. அதனால 16 சாஸ்திரங்கள்லயே எது ஒண்ணு எளிமையாக இருக்கோ அதை முன்னாடி கற்கலாம் என்று சொல்லி, எது ஒன்று எளிய நடை சொல்ல போனா சிவஞான போதம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமான சொல்லாட்சி எல்லாம் சொல்லுவார் சிவஞான போதத்துல. ஆனா இது உண்மை விளக்கம் பார்த்தோம்னா எளிய ஒரு நடை. உள்ளபடியே நமக்கு தமிழ் படித்தவங்க யாராலேயும் மேலோட்டமான பொருட்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ற நிலையிலே உண்மை விளக்கமானது ஒரு எளிய நடையை அமைந்த நூல். அதனால அது அடிப்படையில் வச்சாங்க. அடுத்து உண்மை விளக்கம் எதை பத்தி பார்க்க போகுதுன்னு சொல்லும்போது பதிபசுபாசம், உள்ள பொருள் பதிபசுபாசத்தை பத்தி பார்க்க போகுது அப்படின்னு சொன்னேன். இந்த 3 பொருட்கள் பதி, பசு, பாசம். பாசத்தை முதல்ல வைக்க வேணும், அப்புறம் பசு, அப்புறம் பதி. ஏன் இந்த ஆர்டர்ல வச்சாங்க? இந்த நம்ம சாஸ்திர நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதே ஆர்டர்ல தான் அணுகும். முதல்ல எடுத்த உடனே நம்மள இருந்து வேறுபட்டு இருக்கின்ற இது என்ன, பாசமானது என்ன, அப்புறம் நம்ம யாரு, அப்புறம் நம்மிலும் மேலாக இருக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு அணுகும். அப்ப அந்த வகையில ஏன் இந்த ஆர்டர்ல வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாச பொருட்கள் எல்லாம் கண்ணில் எளிதே புலப்படும். கண்ணால பார்க்க முடியும். உயிரை கண்ணால பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இறைவனை கண்ணால பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியும். அது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள்ளே முடியும். இப்போ என்ன எல்லாம் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா உள்ளபடியே குருநாதன் தான் கடவுள். நம் போன்ற சகல வர்க்கத்தவருடைய ஆன்மாக்களுக்கு எல்லாமே குருநாதன் தான் சிவபெருமான். அந்த நிலையில நம்ம எடுத்துக்கணும். குருநாதனே சிவபெருமான். அப்ப பார்த்து கடவுளை பார்த்துறீங்களா? பார்த்திருக்கோம். குருநாதனாகவே அருளி செய்தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ கடவுள் பதி, பசு, பாசம், பதி, பசு, மன்னிக்கலாம், பாசம், பசு, பதி அப்படின்னு பார்த்தோம். பாசம் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே, அதாவது இறைவனை நம்மையும் தடுத்து நிற்கும் பொருட்கள். அது எளிதில் கண்ணில் புலப்படும். ஆதலால் அதை வைத்து நாம் முன்னே எடுத்துக்கொண்டு கண்ணில் புலப்படும் பொருட்களை வைத்து புலப்படாத பொருட்களை அறிவது சைவ சித்தாந்தம். அப்போ இது பார்த்தீங்கன்னா காட்சி பொருளாக விளைவது உலகம். இது ரொம்ப நுட்பமான ஒரு டேர்ம்ல சொல்லிட்டு இருக்காங்க. அடிப்படையா சொல்லணும்னா பதிபசுவாசம்ங்கிறது இறை, உயிர், உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பதினா இறைவன், பசுனா உயிர்கள், பாசம்னா உலகம்னு எடுத்துக்கோம். அதனால அப்ப உலகம் என்பது காட்சி பொருள். நம்ம பார்த்தாலே தெரியுது. இது என்ன, இது டெஸ்க் இருக்கு, சிறுநீர் இருக்கு, இது கோப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. புத்தகம் இருக்கு, சிறுநீர் பை இருக்கு, அது இதுன்னு தெரியுது. அப்ப உலகப் பொருள்கள் அத்தனையும் கண்ணால் காட்சிப்படுத்தப்படும். ஆனால் பசு அப்படிங்கிறது அது கருத்து பொருள் இருக்கு, நம்மள அனுமானத்தால் தான் சொல்ல முடியும். உயிர் இருக்குன்னா என்ன அடையாளம்? உடம்பு இயங்குது, அதனால உயிர் இருக்கு. அப்ப அது கருத்து பொருளாக இருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். உலகப் பொருட்கள் எல்லாம் காட்சி பொருள், உயிரானது கருத்து பொருள், இறை என்பது அது உரை பொருள் அப்படின்னாங்க. நம்மளால் உணர முடியாது. அதான் முதலே சொல்லிட்டாரு, மனத்தாலும் வாசகத்தாலும் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். அப்ப எப்படி நமக்கு தெரியும்? பார்த்தவங்க சொல்லி வச்சாங்க, அதனால தெரியும். ஞான சம்பந்தர் சொல்றாருன்னா தோளுடைய செவின் விடையேறின்னு சொன்னாரு. அவரு சொன்னதால நமக்கு தெரியுது. அப்ப பெரியவங்க சொன்ன அந்த வகையிலே உரைவடையாக வருவது இது 3 பொருட்கள், காட்சி, கருதல், உரை. இது 3 தான் நமக்கு அளவைகள் அப்படின்னு பார்க்கிறோம். அழகில் சோதி என்னாரே பெரியவரான முதல் பாட்டிலேயே. அப்போ இந்த 3 வச்சுட்டு இந்த 3 இருக்குன்னு நம்மளால நிச்சயிக்க முடியும். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை அப்படின்னு பார்க்கிறோம். இது 3மே பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த 3 அளவைகளை வைத்துதான் இந்த 3 பொருட்கள் உள்ளது என்று நம்மளால் நிச்சயிக்க முடியும். இது கட்டாயமா எழுதி வச்சுக்கோங்க. இறை, உயிர், உலகம். உலகத்தை அறியக்கூடியது காட்சி அளவை, உயிரை அறியக்கூடியது கருத்து அளவை, இறையை அறியக்கூடியது உரை அளவை அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இந்த 3 பிரமாணங்களையும் வைத்து உள்ள பொருட்களாகிய அந்த 3 பொருட்களையும் விளக்குவது உண்மை விளக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் இந்த நூலுடைய பெயர். அப்போ உண்மை விளக்கம் மொத்தம் எத்தனை பாட்டு பார்த்தோம்னா
மொத்தமாக 54 பாடல்கள். கணபதி காப்போடு சேர்த்து 54, கணபதி காப்பு தவிர்த்து பார்த்தோம்னா 53 பாடல்கள். அந்த வகையில 53 பாடல்களை கொண்டது உண்மை விளக்கம். இந்த 53 பாடல்களையுமே எந்த வகையில் அது அமைந்திருக்குன்னா, மாணாக்கராகிய மணவாசகம் கடந்தார் தன்னுடைய ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய மெய்கண்ட தேவர் இடத்தில் கேள்வி கேட்க, அது உபதேசமாக மெய்கண்ட தேவர் வந்துட்டு மணவாசகம் கடந்தாருக்கு அருள் செய்த வண்ணம் அமையுது. மாணாக்கர் கேள்வி கேட்கிறார், இறைவனே நீ யார்? அப்போ குருநாதன் அருள் செய்கின்றார், இறைவனாலே இந்த தன்மையிலே இருக்கின்றார். அந்த வகையில் அமைது கேள்வியும் பதிலுமாக அமையும் ஒரு நூல் இந்த உண்மை விளக்கம். சைவ சித்தாந்த சாத்திர நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே பல நூல்கள் கேள்வி விடயமாக அமையும். வினாவின்பான ஒரு நூல் இருக்கு, அதுவும் கேள்வி இடையே அமைவது. ஏனென்றால் அது எளிதில் புரிய வைக்கும். கேள்வி என்ன பதில் என்ன, அந்த வகையிலே அது எளிமையான நடையிலே இருக்கும் என்பதால் தான் உண்மை விளக்கம் வந்துட்டு அதை அடிப்படையா வைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ கேள்வியும் பதிலுமாக மணவாசகம் கடந்தார் மெய்கண்டாரிடத்தில் கேட்க, மெய்கண்டார் அதற்கு பதில் சொல்லும் வகையிலே அமையும் நூல் தான் இந்த உண்மை விளக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். எத்தனை கேள்வி கேட்கிறார், எதை பத்தி எல்லாம் கேட்கிறாருங்கிறது நம்ம அடுத்த பாடல் அவரே தெளிவா சொல்றார். அதனால அது அடுத்த பாடல் நம்ம வச்சிருக்கோம். இப்போ முதல் பாட்டு கணபதி காப்பு. முதல்ல எடுத்த உடனே ஏன் நம்ம கணபதியை கும்பிடுறோம், அது முதல்ல நான் ஒரு பெரிய விஷயத்தை இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. கட்டாயமான ஒரு நிலை அது. விநாயக தத்துவம். நம்ம பொதுவா ஒரு கதை ஒண்ணு வச்சிருப்போம், விநாயகர் எப்படி தோன்றினார் அப்படின்னு வச்சிருக்கு. பார்க்கும்போது பார்வதி அம்மையானவர் கைலாய பர்வதத்தை குளிக்க போனாள் என்றும், தன்னுடைய காப்பாற்ற வேண்டி தன்னை காக்க வேண்டி ஒரு பாலனை தன் அழுக்கில் இருந்து உருவாக்கினார் என்றும் ஒரு கதை. அது எங்கிருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அது ஒரு நிலவையில் இருக்கு. அந்த கதை உண்மையான கதையா, அது பிரமாணம் எங்கன்னெல்லாம் கேட்டா நம்ம கிட்ட கிடையாது. அப்போ உண்மையான கணபதி புராணம், விநாயகர் புராணம்னே நம்ம கச்சியப்ப முனிவர் எழுதியிருக்காரு, அதெல்லாம் படிக்கணும். நம்ம உள்ளபடியே யாரோ சொன்னதை கேட்டு நம்ம சைவர்கள் பண்ண பெரிய தப்பு என்னன்னா படிக்கிறத விட்டுட்டோம். நேற்று கூட நானும் ஒரு அன்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, சைவர்கள் பெரிய தப்பு என்னன்னா பிரமாணத்தோட படிக்கிறத விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சைவர்கள் படிக்கிறதே விட்டுட்டாங்க, அப்புறம் தான் பிரமாணத்தோட படிக்கிறது அப்படின்னு சொன்னேன். நம்ம படிக்கிறதே விட்டுட்டோம், ஏதோ ஒரு 4 பேர் சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டே நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. பிரமாணத்தோடு படிக்கணும். எதை படித்தாலுமே இது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது, இந்த இடத்துல இன்னார் சொல்லியிருக்கா அதனால இது வந்ததுன்னு சொல்லணும். அந்த ஆத்த பிரமாணத்தோட நம்ம படிக்கணும். அப்ப அந்த வகையில அந்த பிள்ளையார் அவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதையானது புத்தியிலும் சைவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது எங்க வருது, பிள்ளையார் இந்த மாதிரி இதற்காக தோன்றினார், இங்கிருந்து தோன்றினா எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஞானசம்பந்தர் தேவாரத்துல தெளிவாவே சொல்றாரு. ஞானசம்பந்தர் விதி அதன் ஒரு உமைகொல மிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அடியவர் இடர்கடி கணபதி வர அருளினர் மிகுவடை வடிவினர் பயில் வழிவளம் முறை இறையே அப்படின்றார். அப்போ கைலாயத்துல அது சொல்லும்போது சொல்ற இந்த புராணத்துல இருக்கிற செய்தி, கைலாயத்துல சித்திரக்கூடம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துதான். அந்த சித்திரக்கூடத்துல பழைய சித்திரங்கள் இருக்குமா. அங்கே சிவபெருமானும் பார்வதியம்மையும் உலா வரும் பொருட்டு அந்த சித்திரங்களிலே ஒன்று ஆண் யானையும் பெண் யானையுமாக இருக்க, இறைவன் திருவுள்ளம் கொண்டு அம்மையார் பெண் யானையாகவும் இறைவனார் ஆண் கதிராகவும் உருவு கொண்டு அந்த ஞான நிலையிலே உருப்பட்ட ஒரு குழந்தை தான் அந்த விநாயக கடவுள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தலையை வெட்ட சுவாமி கொண்டு போய் தலையை வெட்டினாரு, வேற ஒரு யானையோட தலையை கொண்டு வந்து பொருத்தினாரு அப்படிங்கிற கதைக்கெல்லாம் இந்த இடத்துல இடம் கிடையாது. அது எங்குக்கும் அதுக்கு பிரமாணம் கிடையாது அப்படிங்கிற சொல்லி, விநாயக பெருமானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியது இறைவனும் இறைவையும் ஆண் யானையும் பெண் யானையுமாக இருந்து அந்த ஞான உதயத்திலே ஒரு குழந்தை தோன்றியது, அதுதான் பிள்ளையார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வகையிலே விநாயக தத்துவம், விநாயகர் எதற்காக நாம் எடுத்தோம்னா முதல்ல வழிபடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான், அந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கணபதி காப்பு போட்டு உங்க செய்யுள்கள் எல்லாம் அமைந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் காலத்துல நம்ம திருமந்திரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், திருமந்திரத்துக்கு முதல் வர பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணபதி காப்பு திருமூரல் அருளி செய்தது கிடையாது. அது பின்வந்த ஒருத்தர் எழுதியது. அது ஆசிரியர் கூட எங்கேயோ குறிப்பிட்டிருக்கேன், காணும், அப்புறம் சொல்றேன் நான். இந்த திருமூலர் சொல்ற அந்த முதல் பாட்டு 5 கரத்தனை யானை முகத்தனி, அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அந்த பாட்டுங்கிறது திருமூலர் அருளி செய்த அந்த கிடையாது, அது பின்னாடி வந்த இளைஞர்கள். அது அப்போ பின்னாடி வர காலகட்டத்துலதான் விநாயகரை முதலில் வழிபட்டு பின்பு நாம் சிவபெருமானை வழிபடுவது அப்படின்னா. ஆனா அதற்கு முந்தையது ஒண்ணு நேரடியா சிவபெருமான் தான். அங்க இலக்கத்தையே எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் வாழ்த்துல எல்லாம் சிவபெருமான் தான் பாடியிருக்காங்க.
அப்ப சைவ சமயமானது எந்த ஒரு நிலையில இருந்தது? கடவுள் வாழ்த்துல சிவபெருமானை முதன்மைப்படுத்தி பாடிய அளவுக்கு தமிழர்கள் அந்த காலத்தை செய்வதாக வாழ்ந்தார்கள். இப்ப என்னன்னா இந்த நிலைமையில இருக்கு. அதை பத்தி நம்ம ஒன்றும் கமெண்ட் சொல்லக்கூடாது. ஸோ அந்த நிலையில விநாயகர் எதுக்கு நம்ம முதல்ல விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அடியவர்களுடைய இடத்திருக்கின்ற இடர்களை களைவதற்கு தான் அவர் அவதாரமே செய்கின்றார்னு ஞானசம்பந்தர் சொல்றார். அடியார் இடர் கடி கணபதி வர அருளினர். அடியார்களுடைய இடரெல்லாம் கடிந்து போக கணபதியை அருளி செய்தார் சிவபெருமான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த நூல் நம்ம தொடங்க போறோம். இந்த நூலுக்கு எந்த வகையான ஒரு, நான் பின்னாடி சொல்றேன், இந்த நூலுக்கு எந்த வகையான ஒரு இடையூறும் வரக்கூடாது என்ற நிலையிலே கணபதியை முன்னிறுத்தி எந்த ஒரு சந்தலமும் வரக்கூடாது, நல்லபடியாக இந்த நூல் உடைய வேண்டும் என்ற நிலையை கணபதியை முன்னிறுத்தி ஆசிரியர் கணபதி காப்பு அப்படிங்கிறதை அருள் செய்கின்றார். அப்படி பார்க்கும்போது நூலுக்கான முதல் கணபதி காப்பு. வன்மை தரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாது உண்மை விளக்கம் உரை செய்ய மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முக தொந்தி வயிர் ஐங்கரனை பந்தம் வர புந்தியுள் வைப்பார். இது கணபதி காப்பு. வன்மைதரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாது உண்மை விளக்கம் உரை செய்ய மதம் சேர் அந்தி நிறத்து தந்திமுக தொந்தி வயிர் ஐங்கரனை பந்தம் வர புந்தியுள் வைப்பாம். வன்மைதரு ஆகம நூல் வைத்த பொருள் அப்படின்னார். வன்மை என்றால் வள்ளத்தன்மை பொருந்தியது அப்படின்னு பொருள். முதல்ல ஆகமம்னா என்ன? முற்பட்ட இதுல சொன்னேன். ஆகமம் என்பது சிறப்பு, வேதம் என்பது பொது. ஆகமம் என்பது உள்ளபடியே இறைவனால் அருளி செய்யப்பட்டவை. அந்த ஆகமத்தில் தான் உபதேச பரம்பரையாக இலாய பரம்பரை வருகிறது. பார்க்கும்போது ஆகமம் சிறப்பு நூலாக செய்வதற்கு மட்டுமே உரிய நூல்கள். அந்த ஆகமம் சொன்ன பதிபசுவாச இலக்கியங்களை வழுவாது சொல்லக்கூடியது இந்த உண்மை விளக்கம் நூல்ங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றார். வன்மைதரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாது. வன்மைதரும் ஒரு அலைமொழியோட ஆகமத்தை சொன்னார். வள்ளல் தன்மை பொருந்தக்கூடிய ஆகமம். ஏன்னா ஆகமத்தை பத்தி நம்ம பின்னாடி இன்னும் விரிவா பார்க்க போறோம். ஏன்னா மூணாவது பாட்டுல சொல்லும் போது குருநாதனே ஆகமத்தை பத்தி என்னன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் சிறப்பா சொல்லலாம் என்று அந்த பொருளை வைத்திருக்கின்றேன். அந்த வகையில வன்மைதரு ஆகமம்னா வள்ளல் தன்மை பொருந்திய ஆகமங்கள் அப்படின்றார். ஏன் வள்ளல் தன்மை? நாமெல்லாம் உயிர் பொருத்தர்கள் செய்தாரே, எனக்கு அவசியமே கிடையாது இதெல்லாம் சொல்லணும் சிவபெருமானுக்கு. நான் உயிர்கள் கடை தேரணும் என்ற பொருத்து அவர் அருளி செய்தார். ஆதலால் வன்மைதரு ஆகம நூல் வைத்த பொருள் வழுவாது அப்படின்னார். ஆகமம் சொன்ன கருத்துக்களில் சற்று மாறுபாடின்றி அந்த கருத்துகளையே பின்பற்றி இந்த உண்மை விளக்கத்தில் பதிபசுவாச உண்மைகளை நான் விளக்கம் செய்ய உள்ளேன். வழுவாது உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிறத்து தந்திமுக தொந்தி வயிர் ஐங்கரனை பந்தம் வர துந்தியில் வைப்பார். உரை செய்வதற்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது என்பதற்கினால் அந்த கணபதியோட ஊமையெல்லாம் சொல்றேன். கணபதியோட தோற்றம் எப்படி இருக்கு, அவருடைய இலக்கணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது முதல்ல சொல்றது திண்மதம் சேர் அப்படின்னாரு. 3 மதங்கள் யானைகளுக்கு வழி. கணபதியோட உருவம் எடுத்துக்கிட்டோம்னா தலையானது யானை முகம், தொந்தி வயிறு, கால் வானரக்கால்கள், பூதக்கால்கள். அது மனுஷக்கால்கள் கிடையாது, பூதக்கால்கள், குறுகிய கால்கள். அந்த வகையில யானையோட முகம் கொண்டிருப்பது. அந்த யானைக்கு பொதுவான 3 மதங்களானது வழி. ஒன்று நெற்றியிலேயும், மற்றொன்று காதின் அருகிலேயும், மற்றொன்று அதோடைய பீஜத்திலேயுமாக 3 மதங்களானது யானைகளுக்கு வரும். மதம் என்பது நீர். மதம்னா யானை மதம் பொறுத்துச்சுன்னா இந்த நீர்கள் எல்லாம் அதிகமாக சுரக்கும் பொருட்டு அது புத்தி தடுமாறும். அது பொறுத்தான் மதம் பிடிக்கிறதுங்கிறது. அந்த வகையில இங்க விநாயகருக்கும் மதம் இருக்கு அப்படின்றாங்க. அந்த மதமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற 3 மதங்கள். உயிர்களை இயக்கக்கூடிய இந்த 3 சக்திகளையும் தன்னுடைய மதமாக வைத்துக் கொண்டு தன் முகத்திலே அது வழியே அவன் காட்சி கொடுக்கின்றான். அப்புறம் அடுத்து சொல்றேன். இந்த திண்மதம் சேர் அப்படின்னு சொல்லும் போது திண்மையான மதங்கள், மதநீர்கள் ஒழுகக்கூடிய திருமுகத்தை உடைய விநாயகர். விநாயகன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, வீணா மேலானது, நாயகம்னா நமக்கெல்லாம் தலைவன்.
மேலான தலைவர் அப்படின்னு அர்த்தம். விபூதின்னு சொல்றோமே, பூதினா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். விபூதினா மேலான ஐஸ்வர்யம். அதனாலதான் காலைல எழுந்தோன்னா முதல்ல விபூதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு கையில விபூதி எடுத்து பார்ப்பாங்க. எழுந்தோன்னா அதான் நம்ம பழைய வழக்கங்கள்லாம் வழக்கத்தையும் விட்டு போச்சு. எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் முடிந்தாலும் விபூதி பூஷணம்ங்கிறது சைவ விதி. தூங்கி எழுந்தோன்னா முதல்ல விபூதி பூசலாமா, பல்ல கூட விளக்குல குளிக்க கூட இல்லை, விபூதி பூசலாம் கட்டாயமா பூசணும். எழுந்தோன்னா முதல்ல விபூதியை பார்த்து அழகரா சொல்லி விபூதி பூசிதான் நம்ம எழுந்துக்கிறோமே சைவ விதி இருக்கு. மேலான ஐஸ்வர்யம் அது. தன்னை சார்ந்தவரை என்றும் கடவிடாது, தன்னை சார்ந்தவர்களையும் ஐஸ்வர்யமாக வைக்கக்கூடிய தன்மை விபூதிக்கு உண்டு. அதனால் குளிக்காம விபூதி பூசலாமா கேட்டா தாராளமா பூசணும். இன்னும் சொல்ல போனா சிவபூதி எல்லாம் பண்றவங்க நோய் மருந்து இருந்தால் குளிக்க முடியாத ஒரு சூழல்ல இருந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணணும், சிவபூஜை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா பஸ்மஸ்தானம் பண்ணிட்டு தாராளமா நம்ம சிவபூஜை பண்ணலாம், அனுஷ்டானம் பண்ணலாம்னு இருக்கு. அப்போ அது சார்ந்த திருநீரை சார்ந்தாரை மற்ற சீட்டுக்கள் ஏதும் சாராது. இன்னும் ஒரு நுட்பமான செய்தி சொல்ல வேண்டியது, ஆச்சாள்புரம் தலபுராணம். ஆச்சாள்புரம் தலபுராணத்துல சொல்லும் போது, ஆச்சாள்புரம்ங்கிறது இப்ப இருக்கு நம்ம ஞானசம்பந்தர் வந்து முத்திக்கு போன இடம் ஆச்சாள்புரம்னு சொல்றது. அந்த ஆச்சாள்புரம் தலபுராணத்துல ஞானசம்பந்தர் முத்திக்கு போறார், எல்லாரையும் முத்தி கூட்டிட்டு போனார், ஒரே ஒரு பெண் மட்டும் கோயில் வாயிலேயே நின்றாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுகிட்ட போய் ஞானசம்பந்தர் கேட்கிறாரா, ஏமா எல்லாரும் முத்திக்கு சிவஜோதியில கலந்தார்கள், நீ மட்டும் ஏன் கலக்காம இருக்கின்றன்னு கேட்கும்போது, நான் வீட்டிற்கு விளக்கு, அந்த காலத்திலேயே நான் கோயிலுக்குள் அனுமதி கிடையாது, சீட்டு காலத்திலே உள்ளேன் அப்படின்னு சொல்லும் போது ஞானசம்பந்தன் தன் திருவிரல்களால் விபூதியை கொடுத்து பஸ்மதாரணம் செய்து சிவமுக்திக்கு கொண்டு போனார் அப்படின்னு இருக்கு. அப்ப எந்த ஒரு சீட்டுகாரங்களையும் விபூதி தரித்தால் அந்த சீட்டிற்கு கணக்கு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு அற்புதமான ஒரு இது பெரிய புராணத்துல கிடையாது. பெரிய புராணத்துல இந்த செய்தி வரல. அந்த ஆச்சாள்புரம் தலபுராணம் அந்தாளி குறிஞ்சியில் ஒரு பதிகம் இருக்கு, அந்த இருக்கு. நல்லூர் பெருமணம் தலபுராணத்துல சொல்லும் போது இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப தீட்டு காலத்திலேயும் விபூதி தரிக்கலாம், யாதோ ஒரு குறைவும் இல்லை. தீட்டு காலத்திலையும் விபூதி பண்ணிட்டு நம்ம அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருக்கு. அந்த அப்படி பார்க்கும்போது மேலான ஒரு ஐஸ்வர்யம், அதே வகையிலே மேலான தலைவன், எல்லாருக்கும் மேம்பட்ட தலைவன். அந்த வகையில இங்க விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு அந்த 3 மதத்தை பத்தி விளக்கிட்டு இருந்தேன். 3 மதம் சாதாரண யானைக்கு வருவது, அது 3 இடத்துல வரக்கூடியது, அந்த நீர் சுரக்கும் அப்படின்னு. இங்க வந்துட்டு நம்மளுடைய பிள்ளையாருக்கு வந்துட்டு என்ன 3 மதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 3 மதமே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இந்த 3 மதமும் பிள்ளையார் வழிக்கின்றது. அது என்ன அர்த்தம்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தான் உயிர்களை இயக்கும். அப்போ உயிர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் இந்த ஐங்கரன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இந்த பசுது பின்மதம் பேர் 3 மதம். அடுத்து அந்தி மூலம், அந்தி நிறம் அப்படிங்கிறது. பொதுவான யானை கருப்பு தானே யானைக்கு இது. ஆனா இங்க இருக்கிற யானை அப்படின்னு பார்க்கும்போது செவ்வான் நிறம். சாயந்தரத்துல வானத்தை போய் பார்த்தா எந்த நிறத்துல இருக்குமோ அந்தி செவ்வான் அப்படின்னுவாரு, சக்கரவான் ஒளியானை அப்படின்னுவாரு அப்பர் சுவாமிகள். சிவபெருமான் எந்த நிறத்துல இருக்காரோ அதே நிறம். இந்த இனிமே நம்ம கணபதியை பார்க்கும்போது கண்ணங்கரைன்னு இருக்கு நம்ம யோசிக்க கூடாது. அது உள்ளபடியே வெள்ளை வாரணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெள்ளை வாரணர், வாரணன்னா அந்த இது யானை என்றும், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாரணன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் சக்கச்சவையன்னு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஏன் சிவபெருமானுக்கும் உதித்த ஆதலால் இதுவும் சக்கச்சவையன்னு தான் இருக்கும். அந்தி செவ்வாய் நிறத்திலே இருக்கக்கூடியது என்பதனாலே இங்க என்ன சொன்னார்? அந்தி நிற. அந்தி என்ப சொல்லுக்கு 3 காலத்துக்குமே அந்தின்னு சொல்ற வழக்கத்துல உண்டு. காலை பொழுதுக்கும் அந்தி, மத்திய பொழுதிலே உச்சி பொழுதிலே வெயில் இருக்கும் போதும் அந்தி, சாயங்கால பொழுதிலேயும் அந்தி. இந்த 3 பொழுதிலேயும் சைவர்கள் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பது சந்தி 3லும் தாவரம் நிறுத்தி சவலி செய்திருந்தும் அகத்தியன் தனக்கு அப்படின்னு. எவ்வளவு அருமையான வார்த்தை. தமிழ் முறைப்படி வழிபாடுன்னு சொல்லிட்டு இப்ப எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா சகலி செய்திரைஞ்சும் சுந்தரமூர்த்தி சகலி கிருத்தியம் அப்படின்னுவாங்க. அந்த வகையில் சகலீகரணம் தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும். அனுஷ்டானம் பண்ணும்போது அங்கன்யாசம், கரன்யாசம் அப்படிங்கிற முறையில சகலி கிருத்தியம் செய்து கொண்டு நாம் அனுஷ்டானம் செய்வோம். உள்ளபடியே தேவாரத்தில் அந்த வார்த்தையை விட்டு அந்தி 3லும் தாவரம் நிறுத்தி சகலி செய்து இறைஞ்சும் அகத்தியன் அப்படின்றாங்க. அப்போ அந்த 3 பொழுதிலும் நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். அந்தி பொழுது என்பது இங்க சொல்லப்படுவது சாயங்கால நேரம் தான். ஆனா பொதுவான அந்தி பொழுது என்பது 3 காலத்துக்குமே உண்டு. அந்த வகையிலே இங்க யாரோ அன்மியூட்ல இருக்காங்க, கொஞ்சம் மியூட் பண்றீங்களே. அந்த வகையிலே அந்தி நேரத்திலே இருக்கக்கூடிய சூரியன் எந்த வகையிலே வானத்தில் பிரதிபலிக்குமோ அந்த நிறத்திலே இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அப்படின்னு பார்க்கிறோம். அது ஏன்? தன்னுடைய தகப்பனாரும் அந்த நிறத்திலே இருக்கின்றார், அதனால அவரும் அந்த நிறம் அப்படின்றாங்க.
அந்த வகையிலே அந்தி நிற சக்கரவானொடி அந்த நிலையில இருக்கிறார். தந்தி முக அப்படின்னு இது முக்கியமான ஒரு குறிப்பு இந்த இடத்துல சொல்றோம். தந்தி முக அப்படிங்கிறது யானை முகம் அப்படின்னு வெளிப்படையான பொருள். தந்தத்தை உடைய இருக்கக்கூடிய முகம் அப்படின்னு விநாயக பெருமானை பார்த்தோம்னா ஒரு தந்தம் முழுசா இருக்கும், இன்னொரு தந்தம் உடஞ்சிருக்கும். இந்த தந்தத்தை விட அந்த தந்தமானது அளவில் சிறிதாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? புராண ரீதியா நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க புராணத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு நம்ம எதுக்குமே போகக்கூடாது. புராணம் சொல்லும் உட்கருத்து என்னங்கிறத தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். புராண ரீதியா பார்த்தோம்னா அதுக்கு பல கதைகள் உண்டு. மகாபாரதம் எழுதருக்கா உடைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு கர்ப்பகாரம் போது உடைச்சார் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு ஏதோ ஒரு வாதத்தின் போது தான் நிறுத்தி அம்மாவோட மலையில வந்து தாக்கிட்டு அப்படின்னு பல கதைகள். அதுல எது இருக்கிறது நம்ம அதுக்குள்ளேயே போகணும். சாஸ்திரத்தின் அடிப்படையில அது என்ன தத்துவத்தை குறிக்குதுங்கிறதா நாம் சைவ சித்தாந்தவாதிகள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு, இன்னொரு கொம்பு முழுசா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கொம்பு என்பது பரஞானம், முழுதாக இருக்கக்கூடிய கொம்பு என்பது பரஞானம், உடைந்திருக்கக்கூடிய கொம்பு என்பது அபரஞானம். பரஞானம் அபரஞானம் என்ன நம்ம 3வது பாட்டுல பார்க்க போறோம். பொய்காட்டி பொய் அகற்றி எந்த பாட்டிலே பரஞானம் என்ன என்ன அபரஞானம் என்ன என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ தெரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா பரஞானம் என்பது இறைவனை அறியக்கூடிய ஞானம் பரஞானம். இந்த அபரஞானம் என்பது நூல் வழியாக அறியக்கூடிய பாசஞானங்கள் அத்தனையும் இந்த அபரஞானம் அப்படின்றோம். அபரஞானத்தை விட்டுதான் பரஞானத்தை அடைய முடியும், அபரஞானத்தை கற்றுதான் பரஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ உலகம்னா என்ன, உயிர்கள்னா என்னன்னு என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான்னா என்ன நம்மளால தெரிஞ்ச முடியும். அந்த ஆர்டர் தான் இந்த உண்மை விளக்கமானது வருது. முதல்ல எடுத்தவொடனே நம்ம பட்டு வேறாக இருக்கின்ற பொருட்கள் உலகப் பொருட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெய்ப்பொருளாக இருக்கின்ற சிவபெருமான் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதே நிலையில இங்க ஒரு தந்தம் என்பது அபரஞானம் என்பதாகும், இன்னொரு தந்தம் முழுதாக இருக்கக்கூடிய தந்தம் என்பது பரஞானமாகவும் அமைவது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அபரஞானம் வந்தால்தான் பரஞானம் போகும். அப்போ சின்னதா இருந்துதான் அந்த தந்தம் பெருசா வளரும், ஒரே அடியா பெருசா வளர்ந்துடாது. அந்த வகையில சின்ன தந்தம் தான் பெரிய பெரிய அளவிலே அந்த தந்தமாக இருக்கிறது, அது வளர்கிறது. அப்ப அபரஞானம் அடைந்தவன் தான் பரஞானத்திற்கும் அதிபதியாக இருப்பான். அந்த வகையில ஒரு தந்தம் பரஞானம், இன்னொரு தந்தம் அபரஞானம் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லணும்னா ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் தந்தங்கள் உண்டு, ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் தந்தம், பெண் யானைக்கு தந்தம் கிடையாது என்பது பொது செய்தி. அந்த வகையில இங்க ஒரு இடத்துல தந்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல தந்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா சிவபெருமான் உணர்த்தும் அதே தத்துவமாக அர்த்தநாரி தத்துவத்தை இங்க இருக்கின்றான். ஆண் பெண் அழி என்று அறிவொன்றில்லை அப்படின்னா இறைவனானவன் ஆண் என்றும் சொல்ல முடியாது, பெண் என்றும் சொல்ல முடியாது. அந்த நிலையிலே இங்கே விநாயக பெருமானும் அந்த அர்த்தநாரி தத்துவத்தை உணர்த்துகின்றார்னு பாக்குறோம். ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. இந்த இடத்துல விநாயக பெருமானுக்கு ஒரு தந்தம் இருக்கு, இன்னொரு தந்தம் இல்லைன்னா அங்கேயும் அர்த்தநாரி தத்துவமானது அங்கே வருகிறது. இறைவனும் இறைவியாக கலந்திருப்பதாகவும் இன்னொரு வகையிலே பார்க்கும்போது இறைவனானவன் இந்த அவன் அவள் அது என்னும் பொருட்களுக்கு அப்பாறுபட்டு இருக்கின்றான் என்பதற்காகவும் அங்க அந்த தந்தத்துடைய தத்துவமானது அங்கே விளக்கப்படுகிறது. அப்படி பார்க்கிறோம். அடுத்தது தொந்தி வயிறு, பானை வயிறு அப்படிங்கிறது. தொந்தி வயிறுனா தொந்தினா உள்ளபடியே ஒன்னா தொப்பைன்னு அர்த்தம். தொந்தி வயிறு அது எதை குறிக்கும்? பானை வயிறு என்பது அது ஆகாசத்தை குறிக்கும். சொல்லும்போது அண்டம் முழுவதும் ஒன்றினுள் ஒடுக்கம் அப்படின்வாங்க. அப்போ அனைத்தினருக்கும் வியாபகமாய் அத்தனை பொருட்கள் இதுக்குள் வியாபகமாய் இருப்பதினாலே அந்த தொந்தி வயிறுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஆகாச பெருவழியை குறிக்கும், இறைவனுடைய வியாபகத்தன்மையை அது குறிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக தொந்தி வயிறு 5 கரம் அப்படின்றார். தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் மர புந்தி வைப்பான். 5 கரங்கள் விநாயக பெருமானுக்கும் அக்னி தேவனுக்கும் மட்டும்தான் ஒற்றைப்படையிலே வருகின்ற கரங்கள். விநாயகருக்கு 5, அக்னி தேவனுக்கு 7. அது ஏன் 7ங்கிறது அது ரொம்ப உள்ள போகும், நேரம் இல்லை, அதனால டக்குன்னு முடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த வகையில 5 கரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த 5 கரங்களுமே 5 தொழில்களை குறிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது முறையா டக்குன்னு சொல்லிடுறேன். பாசம், விநாயக பெருமான பார்த்தோம்னா ஒரு கையில பாசம், இன்னொரு கையில அங்குசம் கொடுத்திருப்பார். அந்த பாசம் என்பது மாயையின் தோற்றம். பாசம்னா இங்க உலகம்னு பார்த்தோம், உலகம் என்பது மாயாகாரிய பொருட்கள். அப்ப மாயையின் தோற்றமாக இருக்கக்கூடிய பாசத்தை தோற்றுவித்து அது படைத்தல் தொழிலை குறிக்கும். பாசம் பிடித்த கை படைத்தல் தொழில் என்றும், அங்குசம் பிடித்தது அடக்கி ஆழ்வது அது அழித்தல் தொழில் என்பதும், அபயகரம் என்பது அருளற் தொழிலையும், வரநகரம் என்பது காத்தல் தொழிலையும்,
ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த துதிக்கை என்பது மறைத்தல் தொழிலையும் குறிக்கும் அப்படின்வாங்க. இது சாத்திரங்கள்ல வேறுபாடு உண்டு. இன்னும் ஒரு சில சாத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா துதிக்கை தான் அருளை கொடுக்கும். ஏன் காரணம்னா துதிக்கையில தான் வந்துட்டு பூரணம் இருக்கிறது. பூரணம்னா கொழுக்கட்டை. கொழுக்கட்டைக்கு இன்னொரு பொருள் என்னன்னா பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம், வெளிப்படையான அர்த்தம் என்னன்னா பூரணத்துவம். உயிர்களுக்கு பூரணத்துவமாகிய முத்திப்பேற்றை கொடுக்கிறது. அதனால அந்த துதிக்கையானது பார்த்தோம்னா இந்த அருளை கடைசியா அருளல் முத்திப்பேற்றை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு 5 கரங்களுமே விநாயக பெருமானுக்கு 5 தொழில்களை குறிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததாக பந்தம் மர குந்தியுள் வைப்பாம். எந்த பந்தம்? உயிர்களுக்கெல்லாம் பந்தமாக இருக்கக்கூடியது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற பாசம். இந்த ஆணவ கண்மம் மாயை அப்படிங்கிற பாசம்னு சொல்லும்போது உலக பொருள்ல அது விரித்து பார்க்கும்போது பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை தான் பாசமா வருது. அது மேற்படி அந்த 3 மலங்கள் 5 மலங்களாக விரியும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த வகையில பந்தம் அறவுந்தியில் வைப்பாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மும்மல தொடர்பு நீங்கி முத்திப்பேற்றை அடைவதற்காக இந்த தன்மைகள் எல்லாம் பொருந்திய விநாயக கடவுளை நாம் நம்முடைய புத்திக்குள்ளே வைப்பாம் என்ற நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பாடலோட தொடக்கம் என்னன்னா, வல்லத்தன்மை பொருந்தக்கூடிய ஆகமங்கள், இறைவன் நாமெல்லாம் உய்யும் பொருட்டு அருள் செய்த ஆகமங்கள் சொன்ன முப்பொருள் உண்மையை வழுவாது அதன் பொருள் பிரியாது உரை செய்வதற்கு திண்மதம் சேர் 3 மதங்கள் உடைய எந்த ஒரு யானை இச்சா ஞான கிரியா சக்திகளை தன்னுடைய 3 மதங்களாக கொண்டிருக்கிறதோ அந்த யானையை, அந்தி நிறத்தில் இருக்கக்கூடிய யானையை, எவன் ஒருவன் சிவபெருமான் போலவே அந்தி நிறத்தில் இருக்கின்றானோ அந்த யானையை, தந்தி முகத்து யானை, எந்த யானையின் முகத்திலே ஒரு தண்டம் குறைபாடாகவும் ஒரு தண்டம் முழுமுதத்தன்மையாகவும் பரஞானம் அபரஞானம் மற்றும் அர்த்தநாரி தத்துவத்தை குறிக்கும் வகையிலே அந்த தண்டம் அமைந்த அந்த யானையையும், தொந்தி வயிறு, எவன் ஒருவன் இறைவனின் யாவகத்தன்மையை எல்லாம் உணர்த்தும் வகையிலே பெருத்த வயிறுடன் பானை வயிறுடன் இருக்கின்றானோ அந்த யானையும், 5 கரமுடைய தெய்வம் 5 கரமுடைய யானை, அந்த யானை அது 5 தொழிலை குறிப்பதாகவும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை என் பந்தம் அற என்னுடைய புத்தியினுள்ளே வைக்கின்றோம். புத்தினா புத்தி என்ற அர்த்தம். அந்த கரணத்திலே ஒன்று புத்தி அப்படின்னு பார்க்கிறோம். புத்தி நிச்சயிக்கும் தொழிலை செய்வது. அந்த வகையிலே முப்பொருள் உண்மையை நிச்சயிக்கும் வகையிலே நான் இதை உரை செய்கின்றேன். ஆதலால் விநாயக பெருமானே என் புத்தியினுள்ளே இருப்பாயாக என்று சொல்லி விநாயக பெருமானை தன் புத்தியுள்ளே வைக்கின்றார். இந்த வகையிலே இந்த விநாயக காப்பானது இந்த இடத்துல அமைகிறது. இதோடு முடித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்கு. மேற்படி சந்தேகம் உள்ளவர்கள் கேட்கலாம். விநாயகர் துதி பாடுற மரபு வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் சொல்லுங்களேன். விநாயகர் துதி அது மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கிறேன். இப்ப கேக்குதா சிவா? சொல்லுங்க. விநாயகர் துதி பாடுற மரபு முன்னில இருந்தே இருந்ததா இல்ல நடுவுல வந்ததா? நீங்க இல்ல, அது நடுவுல வந்ததுதான் அது. ஏன்னா திருமூலர் சொல்லும் போது மூலன்னருடைய 3000 தமிழ் தானே, அவர் சொல்லும் போதே 3000 தமிழ் தான் அது பாட்டு வைக்கிறார். அது பிற்காலத்துல 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் முதல்ல விநாயகரை வச்சு பாடுறதுங்கிற அந்த மரபே வந்தது. முன்னிருந்த காலத்துல எல்லாம் விநாயகரை வைத்து பாடும் வழக்கம்ங்கிறது இல்லவே இல்லை. நம்ம பிற்காலத்துல ஞான சம்பந்தர் சொன்ன அந்த இடர்கடி அந்த கருத்தை முன்கொண்டுதான் வந்ததுன்னு ஆராய்ச்சியாளர் பாலராவாயனை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முன்னாடி நம்ம இதுவே எடுத்துக்கிட்டோமே, சங்க நூல்களே எடுத்துக்கிட்டோம்னா விநாயக பெருமானை கடவுள் வாழ்க்கையிலே வைக்க மாட்டாங்க, சிவபெருமானையே தான் வச்சிருக்காங்க. அதனால விநாயகர் காப்புங்கிறது பிற்காலத்திலே எழுந்த ஒரு விஷயம்தான். அது இங்க நம்ம ஆசிரியர் அது மரபு வந்துருச்சு. அதனால அந்த மரபை பின்பற்றி இந்த உண்மை விளக்கம் நூலுக்குமே மனவாசகம் கடந்தார் முதல்ல வந்துட்டு விநாயகர் காப்போட தொடங்கிடுறார். அதுதான் அந்த கருத்து. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்பது நம்ம சைவ விதி. விநாயக பெருமான் மட்டும் கிடையாது, முருகப்பெருமானையுமே. ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சுடர் ஒண்ணு இருக்குன்னா அந்த சுடரானது சிவம், அந்த சுடரில் இருக்கக்கூடிய சூடு என்பது பராசக்தி, அந்த பரப்பும் ஒளியானது விநாயக பெருமான், அதில் இருக்கின்ற அந்த செழுமை நிறமானது நம்முடைய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுடர் எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அது செய்யும் தொழில் வேற. ஆதலால் தனித்தனி பேர் வைத்திருக்கின்றோமே தவிர்த்து அத்தனையும் ஒன்றே. முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறென்று, அதே மாதிரி விநாயக பெருமானும் சிவபெருமானும் வேறென்று அப்படின்னு பார்க்கிறோம். வேற ஏதாவது?
சிவசிவ ஐயா, ம். கைலாய பரம்பரை மரபு சொன்னீங்க, அதோட மெய்கண்டார் வரலாறு, அதை இணைத்து ஒரு தடவை சொல்ல முடியுமா? அந்த கைலாய பரம்பரை தானே, அது மொத்தமா சொல்லிடுறேன். அதாவது அனந்த தேவர் இல்ல, சதாசிவமூர்த்தி என்ற நிலையிலே சிவபெருமான் ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். இந்த சதாசிவமூர்த்தி என்பது 36 தத்துவங்களிலேயே சிவதத்துவம் நிலவக்கூடிய இருக்கக்கூடியவர். அந்த சதாசிவமூர்த்தி என்பவர் அஷ்ட வித்யேஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடிய அனந்த தேவரில் ஒருவருக்கு அந்த ஆகமப்பொருளை எல்லாம் உபதேசம் செய்கின்றார். அந்த அனந்த தேவர் உருதரர்களில் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஸ்ரீகண்டருத்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த உருத்திர தேவருக்கு அதை உபதேசம் செய்கின்றார். இந்த உருத்திர தேவர் தான் நமக்கெல்லாம் தலைவன். மூவர் பெருமக்கள் பாடியவர்கள் அத்தனையுமே இந்த உருத்திர தேவர் தான், ஸ்ரீகண்டருத்ரன் என்று சொல்லக்கூடிய உருத்திரன். இவர் தான் கைலாயத்திலே உரைகின்றார். இவர் தான் மாட்டு வாகனத்துல வருவார். இவரு தான் திருநீலகண்டம் இருக்கு, எல்லாமே இவருக்கு தான். தேவாரம் பாடிய அத்தனையுமே இந்த ஸ்ரீகண்டருத்ரன் தான். அப்ப இந்த ஸ்ரீகண்டருத்ரனானவர் திரு கைலாயமால் வரையிலேயே இறைவியோடு பராசக்தின்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, உமையம்மையோடு இருந்து இந்த ஆகமங்களை உபதேசத்தின் வழியாக உயிர்களுக்கு கொண்டு சேர்க்கின்றார். அப்போ ஸ்ரீகண்டருத்ரன் பின்னாடி இருக்கின்ற தன்னுடைய தலைமை காவலனாக இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் அதிகார நந்திக்கு உபதேசம் பண்றார். அதிகார நந்தியானவர் 8 பேருக்கு உபதேசம் பண்றார். அந்த 8 பேர் யாருன்னா சனகர், சனத்குமாரர், சனந்தனர், சனாதனர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர். இப்படி இந்த வகையில 8 பேர் உபதேசம் பண்றார். நம்முடைய சந்தானம் இதுல சனத்குமார சந்தானம், சனத்குமாரர் வழியிலே வருது. சனத்குமார் யாருக்கெல்லாம் உபதேசம் பண்றாருன்னு பார்க்கும்போது சத்தியஞான தரிசனிகளுக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்றார். சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி மாமுனிவருக்கு உபதேசம் பண்றார். இது வரைக்குமே அது வான்வழியிலே நின்று விட்டது. பூலோகத்திற்கு வரும் பொருட்டு பரஞ்சோதி மாமுனிவர் ஆகியவர் நம்முடைய மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்றார். அது அவருடைய குருநாதர் பேர் தான் தன்னுடைய இவருக்கு வைக்கிறார், தன்னுடைய மாணாக்கருக்கு இருக்கிறார். பரஞ்சோதி சத்தியஞான தரிசனி என்பது தமிழ் பெயர்த்தி பார்த்தோம்னா நேரடியாக அது மெய்கண்டார்னு வரும். அப்படி பார்க்கும்போது மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்றார். மெய்கண்டார் அருள்நந்தி சிவத்துக்கு உபதேசம் பண்றார். அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தருக்கு உபதேசம் பண்றார். இந்த மறைஞான சம்பந்தர் கிட்ட 2 பேர் உபதேசம் வாங்குறாங்க. ஒண்ணு உமாபதி சிவம் என்பவரும், மச்சி செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2. இதுல உமாபதி சிவம் வழி வந்தவங்க, அதுக்கு உமாபதி சிவத்துக்கு அடுத்து அருள் நமச்சிவாய தேவர், சித்தர் சிவப்பிரகாசர். அது அந்த சித்தர் சிவப்பிரகாசர் கிட்ட இருந்து நமச்சிவாய மூர்த்திகள் திருவாவூரை ஆதீனமாக தொடக்கம். உமாபதி சிவம், அருள் நமச்சிவாயர், சித்தர் சிவப்பிரகாசர், நமச்சிவாய மூர்த்திகள் அப்படியே திருவாவூர் ஆதீனம். திருவாவூர் ஆதீனத்துல இப்ப இருக்கிற 24வது மகா சன்னிதானங்கள் அம்பலவானதேசர் வரைக்கும் வந்துருச்சு. அதுவே இங்க இந்த பக்கம் மச்சி செட்டியார் கிட்ட உபதேசம் பண்றார் மறைஞான சம்பந்தர். அவர் தெரிந்து வருது காழி கங்கை மெய்கண்டார், அப்புறம் காழி பழுதை கட்டி ஞானப்பிரகாசர், மன்னிக்கிறோம் காழி சிற்றம்பல நாடிகள். சிற்றம்பல நாடிகளுக்கு அப்புறம் இவரு சம்பந்த பண்டாரம் என்று சொல்ல முதலியார், அவர் ஒருத்தர் கிட்ட சிவபுரம் ஞானப்பிரகாசர், சிவபுரம் தத்துவ பிரகாசர், அப்புறம் திருவாரூர் செட்டித்தெரு பழுதை கட்டி ஞானப்பிரகாசர், அதுக்கப்புறம் நம்முடைய திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசர். இந்த செட்டித்திரு ஞானப்பிரகாசரும் சிதம்பரம் அடுத்த கமலை ஞானப்பிரகாசர் 2மே தகப்பன் மகன் என்ற நிலையிலே வருவது. அந்த குரு பாரம்பரியத்திலே அப்பா பிள்ளைங்கிற நிலையில வரவங்க. கமலை ஞானப்பிரகாசரோட உண்மையான பேர் என்னன்னா சிதம்பரம் மாசிலாமணிங்கிறது பேரு, சிதம்பரனால மாசிலாமணிங்கிறது தான். அப்போ அந்த கமலை ஞானப்பிரகாசர் கிட்ட இருந்து குருஞான சம்பந்தர் கிட்ட இருந்து ஆனந்தபரசர் இருந்து இப்போ இருக்கக்கூடிய 27வது மகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசியர் வரைக்கும் அடியேனுக்கும் உபதேசம் பண்ணி நம்ம இடத்திற்கும் சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில கைலாய பரம்பரை என்பது கைலாயத்திலிருந்து இப்ப நம்ம கிட்ட வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிக்கணும். வேற ஏதாவது இருக்கா? இது தெளிவா இருக்கா? இந்த கைலாய பரம்பரைங்கிற அந்த கான்செப்ட் தெளிவா இருக்கா? சரியா இருக்கியா? நடுவுல ஒருத்தன் நேற்று கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு, கந்த பரம்பரை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு சூரியனார் கோயில் ஆதீனத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. கந்த பரம்பரை அதாவது சைவ சித்தாந்தம்ங்கிறது சைவத்தின் ஒரு பிரிவுன்னு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தான் மத்தியம், அதை சுற்றி பல சமயங்கள். இந்த சைவ சித்தாந்தம் 2 பிரிவாக நம்ம வச்சிருக்கோம். ஒண்ணு ஞானவாரண பரம்பரை, கர்மவாரண பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெய்கண்ட சந்தானம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பரம்பரை அத்தனையும் ஞானவாரணம். இது இல்லாம இருக்கக்கூடிய சந்தானம் மட்டும் கர்மாவாரண பரம்பரை அப்படின்னுவாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம்னா, ஆகமம் சொன்ன சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் 4க்குமே அதிகாரம் 4ஐயும் பின்பற்றுவர்கள் நம் போன்ற ஞானவாரண பரம்பரையிலே வந்தவர்கள். இதுல யோகத்தோடு நின்று சரியா கிரியா யோகம் மட்டுமே, அதை மட்டுமே எடுத்துக்கொண்டவங்க தான் இந்த
கர்மாவாரண பரம்பரை அப்படின்றவங்க. இந்த கர்மாவாரண பரம்பரையில வந்த ஒரு மடம் தான் சூரியனார் கோயில் ஆதீனம் அப்படின்னு பார்க்கிறோம். அது திரு கைலாய பரம்பரை கிடையாது, கந்த பரம்பரைன்னு அதுக்கு பெயர். அதாவது அங்க ஸ்ரீகண்டருத்ரன் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்ய, முருகப்பெருமான் வாமதேவர் என்கின்ற ஒருத்தருக்கு உபதேசம் செய்ய, அது சிவாச்சாரியார்கள் வழியிலே இந்த வரையிலே இப்ப இருக்கிற மகாலிங்க தேசியர் வரைக்கும் வந்திருக்கு. அந்த வகையில அது நம்முடைய சைவ சித்தாந்த பிரிவு தான். ஆனா அது நம்மை விட பக்குவத்தில் கீழ்பட்டவர்கள், அவர்களுக்கு ஞானாதிகாரம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சன்னிதானங்கள்லாம் உள்ளபடியே ஞானோபதேசம் எல்லாம் செய்கிறார்கள், சைவ சித்தாந்தத்துக்கு மறுவி விட்டார்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில கந்த பரம்பரை, நம்முடைய சூரியனார் கோயில் ஆதீனம் என்பது கர்மாவாரண பரம்பரையிலே கந்த பரம்பரை, கைலாய பரம்பரை அன்றி கந்த பரம்பரையிலே வாமதேவ சந்தானம் என்று சொல்லக்கூடிய சந்தானத்திலே இப்ப வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இருக்கிற ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தேசிகர் அவர் வரைக்குமே வந்திருக்கு அந்த சந்தானமானது. அந்த வகையில சூரியனார் கோயில் ஆதீனத்தை நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கது. வேற ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? அப்புறம் சந்தியை பத்தி ஒரு குறிப்பு சொன்னீங்க, அதை மட்டும் ஒரு சுருக்கமா ஒரு திரும்ப சொல்றீங்களா ஐயா? நம்ம அதை பத்தி குறிப்பு இருக்காது? இருக்கு. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்துல வருது. அகத்தியர் சகலி செய்து இறங்கினார் அப்படின்னு சொல்லும்போது, அகத்தியர் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறங்கி இந்த தேவாரம் அது. தந்தி மூன்றிலும் தாபரம் நிறுத்தி சகலி செய்து இறங்கி அகத்தியர் தமக்கு சிந்துமாவளி நல்கிய தேர்வு கண்டினின் திருவடியை அடைந்தேன். செழும்பொழில் திருப்புங்கூர்னு நினைக்கிறேன், திருப்புங்கூர் தான் அது. அந்த திருப்புங்கூர் தேவாரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் போது பகலி செய்து இறங்கினார் அப்படின்னு சொல்றார். தந்திங்கிறது 3. நம்ம பொதுவாக ஆச்சாரியர் தீட்சை எடுத்தவங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்னு நமக்கு தெரியல. தீட்சை எடுத்தவங்க இருந்தீங்கன்னா உசிதம். ஏன்னா கட்டாயம் இப்ப தீட்சை இல்லாதவங்க கட்டாயமான முறையில தீட்சை போய் எடுத்துக்கணும். ஏன்னா தீட்சாதிகாரம் இல்லாம ஞான சாத்திரங்களை கொடுவது என்பது ஒரு குற்றம்னே சொல்லுவாங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் இங்க தீட்சையிலோ கட்டாயமான முறையில வர சீக்கிரம் சிவராத்திரியாதான் போய் தீட்சை எடுத்துக்கோங்க நான் சொல்றேன். அந்த வகையில் அதிகாரம் விட்டு நாம் சாத்திரங்களை பழக வேண்டும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றே சொல்லணும், அந்த முதல் வகுப்பிலே சொல்லணும்னு இருந்தேன். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சைவ சமயம்னு இல்லைனாலும் உணவிலேயாவது சைவர்கள் என்ற நிலையை நான் நம்புகின்றேன். ஏன்னா அந்த அளவு கூட பரிபக்குவம் இல்லாதவர்களுக்கு நாம் உபதேசம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஒருத்தர் 2 பேர் யாராவது தவறு இருந்தீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க, இன்னையோட அசைவத்தை விட்டு விடுங்க. அந்த வகையில தீட்சை எடுத்த சைவர்கள் பொதுவாக 3 வேளையில் நாம் சந்தியாவந்தனம் பண்ணணும். காலை, அதாவது காலையிலே சூரியன் வருவதற்கு முன்பும், மத்தியத்திலே சூரியன் உச்சியிலே இருக்கும் பொழுதும், சாயந்தரம் சூரியன் மறைவதற்கு முன்புமாக 3 காலங்களிலே நாம் சந்தியாவந்தனம் பண்ணணும். இது பொது விதி. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை முடியாது. அதனால என்ன வச்சாங்கன்னா, சமய தீட்சை எடுத்தவங்க 2 வேளை சந்தியாவந்தனமும், சிவபூஜை எடுத்தவங்க 3 வேலைன்னு வச்சாங்க. அந்த வகையில் நம்ம கூட 3 வேலை பண்ணிக்கலாம். சமய தீட்சை எடுத்தவங்க 3 வேலை எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்லை, அதே தர்ப்பணம் தான், அதே சிவதீர்த்தம் பண்றதுதான், அதே ஜபம் தான், எல்லாம் ஒண்ணுதான். தியான மூர்த்திகள் மட்டும் மாறும். காலையில எடுத்துக்கிட்டோம்னா பிராமிய தியானத்துல இருக்கும், மத்தியில வைஷ்ணவி, சாயந்தரம் ரவுத்ரி என்று கூடிய தெய்வதைகளை தியானம் வைத்து அதை முன்னிறுத்தி நாம் செய்யணும். அந்த ஒரு குறிப்பு மட்டும்தான் மாறும். சுந்தரமூர்த்தி நான் சொல்லும் போது அகத்தியர் சிவபூஜை 3 வேலையுமே சிவபூஜை செய்யும் போது சகலீகரணம் செய்து சிவபூஜை பண்ணார். சகலீகரணம்ங்கிறது அங்கன்யாசகரன்யாசம் சேர்த்து வரக்கூடிய கிரியைகள். அது தீட்சை வாங்கினா முறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அது அப்ப அந்த குறிப்பானது அந்த இடத்துல வருது. அதுதான். அதெல்லாம் பல தேவாரத்துல அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேன்னு சொல்றாரு நம்முடைய இவரு ஞானசம்பந்தர். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்தி பொழுதுலேயே நாம் ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் உபதேசம் வாங்கி ஜபிக்கணுங்கிறது முறை. அப்படி அடுத்து வேற ஏதாவது உண்டா? எந்த ஊர் தேவாரம் இது? இது திருப்புங்கூர்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, தேர்வு கண்டிய செல்வம் கண்டு அடைந்தேன் தெழும்பொழில் திருப்புங்கூருளானே. திருப்புங்கூர் தான். வேற எதுவும் உண்டா? அடுத்த வகுப்பு பற்றிய செய்தி சொல்லுங்க. அடுத்த வகுப்பு அதான் வர சனிக்கிழமைகள்ல. அடுத்து நம்ம 2வது பாட்டுக்குள்ள போறோம். 2வது என்னது?